மற்ற எந்த அரசியல் அமைப்புகள் போலவும் இப்போ காங்கிரஸை பற்றி நமக்கு விமர்சனங்கள் இருந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை பற்றி விமர்சனங்கள் இருந்திருக்கு, ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் பார்வையாளராகவும் இடதுசாரி இயக்கத்தை பற்றியும் விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தன்மை இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிற தன்மை என்னன்னா, இந்தியா என்ற சிந்தனை, பன்மைத்துவ சிந்தனை, அதன் சோஷலிசம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இறையாண்மை, இந்த மொழி, இது எல்லாத்தையுமே சிதைக்கும் ஒரு அமைப்பின் கையில் இன்று அதிகாரம் வந்திருக்கிறது. பெரிய ஆபத்து. அதில் முக்கியமான காரணம்னா, தமிழ்நாட்டில் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அதிகபட்ச எதிர்ப்பு. தமிழ்நாடு, கேரளா தான் 2 மாநிலங்கள் இன்றைக்கி நமக்கு தெரியும் எதிர்த்து நிற்கின்றன. அப்போ எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு ஒரு அறிவியல் ஆயுதம் தேவை, ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஆவணம் தேவை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் நீ என்ன விமர்சனம் வச்சாலும் 100 வருஷமா அந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. அவருடைய சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான பெரிய படையை ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒற்றுமை நீடிக்கக்கூடாது. இந்த ஒற்றுமையை பற்றி எழுதின சாவர்கர் ரொம்ப ஃபேமஸ் புக் அது, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து போராடுவது சகோதரங்கிறார். இன்னைக்கு அந்த புக்கை அமித்ஷாவோ மோடியோ ஏற்றுக்க மாட்டாங்க. இது பெரும்பான்மையான இந்துக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பது தான். இந்து ராஜ், இந்துக்கள் தான் ஆள வேண்டும். ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்த தலைவர்களில் 5 பேர் தான் ஆர்எஸ்எஸ்ஸை 1925 உருவாக்குறாங்க. விஜயதசமி என்று கேபி ஹெட்கேவார் வீட்டில். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்துக்கள் ஆளுவதில்லை, இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும் சொந்தம். இந்துத்துவம் என்பது அரசியல் ப்ராஜெக்ட், அரசியல் திட்டம். இந்துக்களை அரசியல் படுத்தணும். அடிப்படை தத்துவம்னா இந்தியாவை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு. இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு தோன்றது என்னன்னா, இது உண்மையா, இது சரியா என்னன்னு தெரியாது. என்ன மோடி தான் அரசின் பலமும் பலவீனமும். நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியர் விஜய் சங்கர் அவர்கள் இணைந்துள்ளார். ஒரு மிக முக்கியமான அசைன்மெண்ட்டை கடந்த சில ஆண்டுகளாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேயும் குறிப்பாக என்னென்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அ மெனஸ் டு இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த புத்தகம் பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய ஆட்சியில் நாம் இந்த வலதுசாரி அரசியல் என்பதை பார்த்திருக்கிறோம். அதற்கான அடித்தளம் பற்றி பேசுகின்றது அந்த புத்தகம். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு அது எப்படி உருவாச்சு, அந்த அமைப்புடைய நோக்கம் என்ன, அந்த அமைப்புடைய செயல்பாடுகள் என்று பல்வேறு விஷயங்கள் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதனுடைய தோற்றம், அதே போல் இன்று நடந்திருக்கக்கூடிய அரசியல் எந்தெந்த கட்டத்தில் எப்படி மாறி இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இந்த நேர்காணலில் பேசுகிறோம். வணக்கம் சார். சார், நீங்கள் மொழிபெயர்த்த ஒரு புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது ஆர்எஸ்எஸ் அ மெனஸ் டு இந்தியா அப்படின்ற அந்த புத்தகம் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. அந்த புத்தகத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் தொடர்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறீர்கள். அந்த புத்தகத்துக்கு ஆர்எஸ்எஸ் அ மெனஸ் டு இந்தியா அப்படின்னு ஏன் பெயர் வந்தது? இன்னொன்று, அந்த புத்தகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆவணமாக இருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒட்டுமொத்த வரலாறும் அதில் தொகுத்து வழங்கியிருக்கிறீர்கள். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு? இது ஒரு முக்கியமான புத்தகம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த நூலில் ஒரு முக்கியமானது என்னென்னா, 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே இதற்கான எப்படி இது ஒரு ஒரு சமூக கலாச்சார தளத்தில் இருந்து அரசியலுக்கு எப்படி ஒரு இயக்கம் வருது, அது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிற முழுவதையும் ஆவணப்படுத்தும் புத்தகம். இதில் 19ஆம் நூற்றாண்டில் இந்த வலதுசாரி இயக்கத்தின் வேர்கள் தொடங்கி இன்னைக்கு ஒரு இந்து பெரும்பான்மைவாதம் பேசும் கலாச்சார அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளும் ஆர்எஸ்எஸ் இந்திய அரசியலின் தலையெழுத்தையே, இந்தியாவின் தலையெழுத்தையே தீர்மானிக்கும் ஒரு இடத்தில் இருக்கிறது.
கலாச்சார அமைப்பு என்று சொன்னாலும் அரசியல் அதிகாரத்தை தன் அரசியல் முன்னணியை மூலமாக பிஜேபி இந்த இடத்தை எப்படி அடைந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம் இது. இதில் ஏராளமான பல எழுத்தாளர்களின் தரவுகள் அதெல்லாம் இருக்குது. அதில் அதனால தான் இன்னொன்று 16 பக்கம் 16 பின்னிணைப்புகள் இருக்குது. ஆக்சுவல் டாக்குமெண்ட்ஸ், உண்மையான ஆவணங்களை இணைச்சிருக்கார் பின்னிணைப்பு. அதனால் இது ரொம்ப கடினமான வேலை. இது நான் பண்ணும்போது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை எடிட்டராக இருக்கும்போதே அது கூடவே இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் இந்திய அரசியலை புரிந்து கொள்வதற்கு, இன்றைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறது ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணும்போது எனக்கு ஏறக்குறைய 2 வருஷம் ஆச்சு. ஒரு 500 எடிஷன் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்களா ஃப்ரண்ட்லைன்? ஆமாம், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 எடிஷன், மாதத்துக்கு 2. அப்போ 2002 நியூஸ் எடிட்டர் அப்படிங்கிற பொறுப்பு 2002 2011 வரைக்கும். அதுக்கப்புறம் 2011 2022 வரைக்கும், ஏற்கனவே 20 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 25 ஒரு 500 ஃப்ரண்ட்லைன் இதழ்கள் சாரமான இந்திய பிரச்சனைகளை பற்றியும், சர்வதேச பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், அரசியல், அறிவியல், பொது மருத்துவம், கல்வி, இதையெல்லாம் ஒரு இடதுசாரி பார்வையில்னு சொல்கிறோம். அதில் எதையுமே மறைக்கிறது இல்லை. அது ஒரு பார்வை, முக்கியமான ஒரு பார்வை, ஒரு கிரிட்டிக்கல் லுக் அட் த வேர்ல்டு. நீங்கள் இந்த உலகத்தையும் இந்த நாட்டையும் இதில் இருக்கும் அரசியலையும் கலாச்சாரத்தையும் சமூகத்தையும் விமர்சனபூர்வமாக எப்படி பார்ப்பது என்பதற்கான ஒரு வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புக் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்கும். பட் அது என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சம்பந்தமாக ஒரு தொகுப்பை மொழிபெயர்க்க வேண்டும், அது தமிழில் வழங்க வேண்டும் அப்படின்றது? ஏன்னா இங்கிலீஷில் அதற்கு வரவேற்பு என்பது பல கட்டங்களில் இருக்கும். தமிழில் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இன்றைய சூழலில் அது ஒரு முக்கியமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மற்ற எந்த அரசியல் அமைப்புகள் போலவும் இப்போ காங்கிரஸை பற்றி நமக்கு விமர்சனங்கள் இருந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை பற்றி விமர்சனங்கள் இருந்திருக்கு, ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் பார்வையாளராகவும் இடதுசாரி இயக்கத்தை பற்றியும் விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தன்மை இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிற தன்மை என்னென்னா, இந்தியாவின் அடிப்படை இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது எப்படி உருவாச்சுன்னா, இந்த மக்களின் விடுதலை போராட்டத்தில் அவர்கள் என்னென்ன விரும்பினார்கள், என்ன மாதிரி ஒரு நாடு வேண்டும், அந்த விருப்பங்களை எல்லாம், அவர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், இதையெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஆவணம் தான் அது. இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. இந்த அடிப்படையை மொத்தமாக மாற்றி அமைக்கும் ஒரு திட்டத்தோடு ஒரு அமைப்பு இருப்பது மற்ற அமைப்புகளை எல்லாத்தையும் ஆடுகளத்தையே மாற்றுறாங்க, விதிகளை மாற்றுறாங்க. ஒரு ஆடுகளம் இருக்குது, பல அரசியல் கட்சிகளும் மோதுறது, அதுதான் ஜனநாயகம். ஆனால் இந்த ஜனநாயகத்தின் அடிப்படைகளையும், இந்த ஜனநாயகத்துக்கு முக்கிய அடிப்படையாக இருக்கிற மதச்சார்பின்மை, இந்த மாதிரி கொள்கைகளை அதுக்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இந்தியா என்ற சிந்தனை, பன்மைத்துவ சிந்தனை, அதன் சோஷலிசம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இறையாண்மை, இந்த மொழி, இது எல்லாத்தையுமே சிதைக்கும் ஒரு அமைப்பின் கையில் இன்று அதிகாரம் வந்திருக்கிறது. பெரிய ஆபத்து. அதில் மற்ற கட்சிகளையும் மற்ற அமைப்புகளையும் நாம் விமர்சனம் செய்தது போல் இது பறக்க முடியாது. இது என்னென்னா, இது மொத்த ஜனநாயக அமைப்புக்கே ஒரு த்ரெட்டாக வந்திருக்கிறது. இது ஒரு பத்திரிகையாளனாகவும் அப்போ தான் அந்த நடுநிலைமைங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நாம் நம்பிக்கொண்டிருக்கும் இந்த வேல்யூஸ் இதையே தகர்க்கும் ஒரு அமைப்பு இருக்கும்போது அதை மக்களிடம் கொண்டு போகணும். இன்னொன்று என்னென்னா, தமிழில் ஒரு முக்கியமான காரணம், தமிழில் உங்களுக்கு ஃபிக்ஷன் இருக்கிறவங்க நான் ஃபிக்ஷன் ரொம்ப கம்மி. மலையாளத்தில் உடனுக்குடைய பல விஷயங்கள் மொழிபெயர்ப்பு வந்துடுது. இங்கே இந்த மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். அதில் முக்கியமான காரணம் என்ன, தமிழ்நாட்டில் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அதிகபட்ச எதிர்ப்பு. தமிழ்நாடு, கேரளா தான் 2 மாநிலங்கள் இன்றைக்கி நமக்கு தெரியும் எதிர்த்து நிற்கின்றன. அப்போ எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு ஒரு அறிவியல் ஆயுதம் தேவை, ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஆவணம் தேவை.
வெறுமனே அதாவது இப்போ என்னென்னா சோஷியல் மீடியா ட்ரெண்டில் மீம் போடுறது, கிண்டல் பண்ணுறது, அவர்களை பல அந்த விமர்சனங்களை மீறி ஒரு ஒரு ஆவணம் அடிப்படையிலான தரவுகளின் அடிப்படையிலான ஒரு மாற்றை வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் நீங்கள் என்ன விமர்சனம் வச்சாலும் 100 வருஷமாக அந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. அவருடைய சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான பெரிய படையை ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த மாற்றுன்னு சொல்கிறவங்க வந்து அரசியல் களத்தில் போராடுற மாதிரி சமூக பண்பாட்டு கலாச்சார தளத்தில் போராடுறதில்ல. அப்போது இந்த தத்துவத்தையே இது வந்து ஒரு இயக்கம் மட்டும் இல்லை, இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படையை கேள்வி கேட்பதற்கான ஒரு ஆதாரம் வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஆதாரம் அந்த புத்தகம். இந்த புத்தகம் அதுக்கான ஒரு முக்கியமான அரசியலை தாண்டி சமூக கலாச்சார தளங்களில் மக்களின் சிந்தனைக்கான போராட்டம் தான். ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு மக்களின் ஓரளவுக்கு இந்தியர்களின் மனத்தில் இடம் பிடிச்சி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்தை மற்றவர்கள் எப்படி பிடிக்கிறது, அதுக்கு அவர்களுடைய தத்துவார்த்த அடித்தளத்தை, அரசியலை, பொருளாதாரத்தை கேள்வி கேட்பதற்கான ஒரு ஆயுதமாக தான் இந்த புக்கை பார்க்குறேன். ஸோ இந்த அமைப்பை எப்படி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த அமைப்பு, இந்த அமைப்புடைய தோற்றம், அதுக்கப்புறம் வந்து இந்த அமைப்புடைய வளர்ச்சி, இதை பற்றி கொஞ்சம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது கீழ் லெவல் வரைக்கும் இல்லை. பல முகங்கள் இருக்குது அந்த அமைப்புக்கு. அப்போ இந்த அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நீங்கள் வந்து எந்த அமைப்பாக இருந்தாலும், நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கும் எந்த அரசியல் அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் உடனடி அரசியலை வைத்து முடிவு பண்ண முடியாது. வரலாற்றுகள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும், எந்த அரசியல் அமைப்பாக இருந்தாலும். அப்போ எங்கே இந்த நவீன அரசியல், இந்த களம் எங்கே உருவாகுதுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவுக்கு வரும்போது. இது வந்து ஒரு ஃபியூடல் கண்ட்ரி, விவசாயம் சார்ந்த நாடு, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நாடு. இங்கே இருந்த விவசாயம், இங்கே இருக்க நெசவு தொழில், சிறு தொழில்கள், இதை வச்சு தான் இருந்தது. காலகாலமாக ஜாதி மதம் இதன் பிடியில் இருக்கும் ஒரு நாடு. இங்கே வந்து ஒரு அட்வான்ஸ் கண்ட்ரி, தொழிற்புரட்சி நடத்திய மூலதனத்தை சேர்த்த ஒரு நாடு வந்து இங்கே வந்து இது உள்ளே வராங்க. வந்து இது வந்து இந்த நாட்டை வந்து ஆளத் தொடங்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து அதன் தாக்கம், அரசியல் தாக்கம், பொருளாதார தாக்கம், சமூக கலாச்சார தாக்கம், எல்லாத்துலேயும் அதோட தாக்கம் வருது. அதற்கான எதிர்வினையும் வருது. அப்போ அரசியல் ரீதியாக என்ன எதிர்வினை வருது? அரசியல் ரீதியான எதிர்வினை என்றைக்குமே வந்து பொருளாதாரத்தை பொறுத்தது. இந்திய மக்களை இங்கே இருக்கும் விவசாயத்தில் கிடைக்கும் வருமானத்தை அதிகமாக சுரண்டுவதும், இங்கே இருக்கும் நெசவு தொழிலையும் அதையும் அழித்து ஒரு தங்களுடைய வளத்தை, தங்களுடைய நாட்டுக்கு இந்த செல்வத்தெல்லாம் கொண்டு போகிறது அப்படிங்கிற வரும்போது, அதோட விளைவாக இங்கே வந்து பல இடங்கள்ல வந்து போராட்டங்கள் வருது. மக்கள் வந்து வரி, நிலத்துக்கான வரிங்கிறது அந்த விளைச்சலில் வந்து 6ல் 1 பங்கு இஷ்டத்துக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ அதுக்கான எதிர்ப்பு வரும்போது அது வந்து அரசியல் ரீதியாக வெளிப்படுது. முதல் அரசியல் ரீதியாக வெளிப்பட்டது தமிழ்நாடு போன்ற இடங்களில். உங்களுடைய இது மருதுபாண்டியர், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது வந்து ராஜையன் எழுதியிருக்கார் புக்கே. இந்த அரசியல், ஆனால் அப்போ வந்து மாடர்ன் அரசியல் கிடையாது. இங்கே இருக்கும் ஜமீன்தார்களும் இங்கே இருக்கும் சில ராஜாக்களும் தான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அரசியல் ரீதியாக எப்போ வருதுன்னா, இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து நவீன அரசியல் அமைப்புகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. என்ன மாதிரியான அமைப்பு? இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகள், ரிப்பன் இந்த நம்ம சொல்கிற முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத்து அப்புறம் தான் வருது. அதே மாதிரி மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று வருது 1908. 1919 மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம். ஏன் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா, 1857 என்ன நடக்குதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மக்களின் எதிர்ப்பு, இதற்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்குது, ஒரு விடுதலை போராக வெடிக்குது. சிப்பாய் மூட்டின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா யார் போராடினாங்கன்னா, இங்கே இருக்க சிப்பாய்கள் தான் போராடினாங்க. ஆனால் அது சிப்பாய்களின் போராட்டம் மட்டும் இல்லை, அது வந்து மக்கள். இந்த சோல்ஜர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க? விவசாய பின்னிருந்து வராங்க. வட இந்தியா, முக்கால்வாசி வட இந்தியாவில் தான் பெரும்பாலும். அங்கேருந்து வரவங்க வந்து அந்த கோபமும் உள்ளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், அந்த
அந்த பசுவின் மாட்டு கொழுப்பை வைத்து அந்த துப்பாக்கி ரவையை தயாரித்து அது ஒரு ட்ரிகர் தான். அப்போ அப்போ வந்து பெரிய போராட்டம் வருது. அந்த போராட்டம் வந்து வட இந்தியாவில் வந்து பெரிய அளவு நடக்குது. அந்த போராட்டத்தை வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு சிப்பாய் மியூட்டின் மட்டும் கிடையாது. அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி சோல்ஜர், அங்கே இருந்த ஒவ்வொரு இராணுவ வீரனும் ஒரு பெசன்ட் இன் யூனிஃபார்ம், ஒரு ராணுவ சீருடையில் இருக்கும் ஒரு விவசாயி தான் அவன். இந்த பிரச்சனைக்கு தான் அவனுக்கு உண்மையான கோவம். பெரிய எழுச்சியாக வரும்போது இந்துக்களும் முஸ்லீமும் சேர்ந்து போராடுறாங்க. அதுக்கு தலைமையாக இருக்கிறது யார் வரணும்னா, கடைசியாக முகல் கிங் பகதூர் ஷா ஜஃபர் தான் தலைமையாக இருக்கணும்னு முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த ஆர்மியில் இருந்த, அந்த இராணுவத்தில் இருந்த உயர்ஜாதி இந்துக்கள் பகதூர் ஷா ஜஃபர் தான் எங்களுக்கு தேணும். ஏன்னா அவங்க தான் ஓரளவுக்கு நாட்டை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது கொண்டு வந்தாங்க முகலில். அப்படிப்பட்ட ஒற்றுமை வருது. அந்த ஒற்றுமை வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து 2-3 விஷயங்கள் நடக்குது. இந்த ஒற்றுமை வந்து நீடிக்கக்கூடாது. இந்த ஒற்றுமையை பற்றி எழுதுன சாவர்கர், ரொம்ப ஃபேமஸ் புக் அது, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து போராடுவது சகோதரங்கிறாரு. இன்னைக்கு அந்த புக்கை அமித்ஷாவோ மோடி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்றுக்காது. மத ஒற்றுமை பற்றி பேசுறது. அல்லாஹு அக்பர் என்று ஒரு கோஷம் வரும், அடுத்து வந்து மாகாளி, ஜெய் மாகாளின்னு ஒரு கோஷம் வரும். எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. அந்த போராட்டம் நசுக்கப்பட்டது பயங்கரமாக. அதனால் என்னென்னா, இவங்களுக்கு பிரிட்டிஷ் காட்சியங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்தது. இனிமேல் வந்து இவங்களை வந்து நேரடியாக நம்ம ஆடுறதோட அவர்களையும் நம்ம ஆட்சியில் கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த அமைப்புகள்லாம் வருது. உள்ளாட்சி அமைப்புகளும் ஓரளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறது. இந்த சூழலில் என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னது அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் வருது. அரசியல் அமைப்புகள் உருவாகின்றன. பொருளாதார பிரச்சனைகள் தான் இது வருது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் தொடங்குது. அந்த பிரச்சனைகள் சேர்ந்து இதுக்கெல்லாம் வடிவம் கொடுத்தா காங்கிரஸ். இந்த எதிர்ப்புக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. அரசியல் ரீதியான தாக்கம் இருக்குல்ல, சமூக கலாச்சார தாக்கம் இப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ மிஷினரிகள் இங்கே வராங்க. கிறிஸ்துவ மிஷினரி வரும்போது கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி இருக்குது. அப்போ என்னென்னா 2 வித போக்குகள் வருது இங்கே. இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷன்னால் உங்களுக்கு வந்து எல்லா ஜாதிகளிலும் ஓரளவுக்கு படித்தவர்கள் மேலே வராங்க. அவங்க தான் பல போராட்டங்களுக்கு தலைமை தாங்குறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து மிடில் கிளாஸ் தான். அதுக்கு வந்து இடதுசாரி இயக்கம் எல்லாமே இங்கே தான் வராங்க. என்ன ஆகுதுன்னா, அப்போ கலாச்சார ரீதியாக என்ன பிரச்சனை வருது? சமூக பண்பாட்டு துறையில்னா கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்புகிறாங்க. அதுக்கு எதிராக 2 வித எதிர்வினைகள் வருது இந்தியாவில். ஒன்று என்னென்னா, உங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுது வந்து பெருசு, எங்களுடைய மதம் பெருசு. இந்து மதம் வந்து அந்த காலத்திலேருந்து, வேத காலத்திலிருந்து ஓடி வரும் பெரும் நதி. அதை வந்து நீங்கள் வந்து இதில் இல்லாதது எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி பேசுகிறது தான். இந்து மதத்தில் இல்லாத எங்கேயுமே இல்லை. அந்த காலத்திலே புஷ்ப விமானம் இருந்துச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது. அப்படிங்கிற ஒரு எதிர்வினையினால் இந்த மதத்தை ரிவைவலிசம், மறுபடியும் அந்த மதத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்து மத பெருமைகள் இதுக்கு பெருசாக உதவியாக அந்த ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லி ஜெர்மனிலேருந்து வந்தவங்கெல்லாம் இந்து மதத்தையும், ஆனால் இவர்கள் சொன்ன இந்து மதம் வந்து உயர்ஜாதி இந்து மதம், பிராமணர்களின் சிறப்பை வந்து அன்னிபெசன்ட் பேசுகிறாரு, ஆள்வதற்கே பிறந்தவர்கள் அப்படின்லாம். அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டு வருது. அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம், கல்ச்சரில் வந்து ரிவைவலிசம், மிஷனரிஸ் வந்ததுனால அது ஒரு முக்கியமான காரணமாக வருது. ஒரு காரணமாக அது அமைகிறது. அப்போ மீட்புவாதம் வருது, மறுபடியும் இந்து மதத்தை புதுப்பிக்க வேண்டும், ரிவைவலிசம். அதே நேரத்தில் அந்த உங்கள் கலாச்சாரத்தை, ஆனால் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி, ஜனநாயகம், இந்த கருத்துக்கள்லாம் வந்து எவ்வளோ நல்லது, நம்ம சமூகம் ஏன் இப்படி இருக்குது, ஜாதியும் மதமும் அதெல்லாம் மீறி அவங்க போயிட்டாங்க, இதை வந்து சீர்திருத்த வேண்டும், ரிஃபார்ம்னு ஒன்று வருது. இந்த 2 ட்ரெண்டு தான் இந்த அரசியலுக்கு, கல்ச்சரல் பாலிட்டிக்ஸ், அதுக்கு இது 2 ட்ரெண்டு தான் முக்கியம். இந்த மோதல்கள் தான் இது எல்லாமே வருது. அப்போது இந்து மதத்துக்குள்ளே கூட சில பேர், தயானந்த சரஸ்வதி போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மதத்துலேயும் பிரச்சனை இருக்குது ஒத்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க இந்த சாமியார்களின் பிரச்சனை, இந்த பல பேர் மதத்தை விட்டு போகிறாங்க, கர்வாப்சி, சுத்திகரிக்கிறது, அவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை. தயானந்த சரஸ்வதிக்கெலாம்
கலாச்சார ரீதியாக இந்தியாவை மீண்டும் உருவாக்கணும். இந்த 2 ட்ரெண்டு தான் பின்னாடி வந்து பெரிய பொலிட்டிக்கலாக கல்ச்சரலாக வருது. இந்த ரிவைவலிசத்தின் ஒரு உச்சக்கட்ட வடிவமாக தான் அரசியல்லையும் மதம் வருது. இந்த ட்ரெண்டு அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஹிந்து மகாசபா. இந்து மகாசபா அப்புறம் தான் வருது. இந்த அமைப்புகள் தோன்றும் போது காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு வருது. மொத்தமாக ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ப்ராசஸில் வந்தது ஒன்று காங்கிரஸ், இந்தியர்களையெல்லாம் சேர்த்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டம். அதில் வந்து ஜாதி மதம் அதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் ஒருங்கிணைந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம். இடதுசாரி இயக்கம் 1917 வந்து ரஷ்ய புரட்சி. அதுக்கு பிறகு மார்க்சிய தத்துவம், இடதுசாரி தத்துவம், புரட்சி, வர்க்கங்களை திரட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடதுசாரி தத்துவம் 1917-20 ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க தாஷ்கண்டில். இது ஒன்று. இது வந்து தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தொழிலாளி வர்க்கம் சின்னது, இதெல்லாம் திரட்டணும். உண்மையான விடுதலை என்பது விவசாயிகளும் தொழிலாளர்களுக்கும் விடுதலை தான். காங்கிரஸ் அப்படி பார்க்கல. காங்கிரஸ் வந்து முதலாளிகளுக்கு சேர்த்து விடுதலை சொல்கிறாங்க. அதுதான் லெஃப்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும். இன்னொரு ஸ்ட்ரீம் வருது 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. இது யாருன்னா வெளியிடுறாங்க. இது யாருன்னா பிராமணர் அல்லாத தலைவர்கள், பிராமணர் அல்லாத உயர் ஜாதி, அங்கேருந்து வர புது கிளாஸ் வருதுல்ல வர்க்கம், அதன் தலைவர்கள்லாம் சேர்ந்து இவங்க 3% தான் இருக்காங்க பிராமின்ஸ். நம்ம 97% இருக்கோம். எங்களுக்கு இடம் வேணும், சமூக நீதி. கரெக்டாக ஒரு டிராவிடியன் கான்செப்ட் வருது. டிராவிடியன் கான்செப்ட் வர அதே நேரத்தில் சான்ஸ்கிரிட்டுக்கு எதிரான தனித்தமிழ் இயக்கம் வருது. இது வந்து ஒன்றா பார்க்கலாம். சமூக நீதி, மொழி உரிமை, மொழி மேலாண்மை 3. இவங்க எல்லாருமே வந்து விடுதலை, ஓரளவுக்கு எல்லாருமே வந்து மக்களுக்கான விடுதலை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலைன்னு பார்க்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1915 இந்து மகாசபா வருது. அவர்கள் யாரோட விடுதலைன்னா இந்துக்களின் விடுதலைங்கிறான். யார் இந்துக்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க? இந்த தொழிலாளிகளும் விவசாயிகளும் பிற்படுத்தப்பட்டவரும் தலித்தரும், அப்போ தலித்துங்கிற பேர் இல்லை, தாழ்த்தப்பட்டவரும், இவர்கள்லாம் இந்துக்கள் தானே. இவர்களுக்கான விடுதலையும் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இதில் இந்துக்களை மட்டும் தனியாக பிரித்து ஒரு விடுதலை, ஒரு புது கான்செப்டை அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஆமாம், அந்த ரிவைவலிசம் அதுலேருந்து வருது. இந்து பெருமையை மீட்பது, இந்துக்களை ஒன்றுபடுத்துவது. ஆனால் இந்து மகாசபா 1915 எல்லாம் ஒரே டைமில் வரும். 1916 நான் பிராமின் மூமெண்ட்டு, 20 இடதுசாரி இயக்கம், அதுக்கு அடுத்தது வந்து திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் அதில் வந்துடும். 1915 இவங்க வராங்க இந்து மகாசபா. இந்து மகாசபா வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த இந்து மகாசபா வந்து என்ன ஆயிருதுன்னா, இது பெரும்பான்மையான இந்துக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பது தான். இந்து ராஜ், இந்துக்கள் தான் ஆள வேண்டும். ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்த தலைவர்களில் 5 பேர் தான் ஆர்எஸ்எஸ்ஸை 1925 உருவாக்குறாங்க. விஜயதசமி என்று கேபி ஹெட்கேவார் வீட்டில். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்துக்கள் ஆளுவதில்லை, இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும் சொந்தம். ஸோ அதுலேயே ஒரு முரண்பாடு இல்லை, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்துக்கள் ஆளுவது மட்டும் இல்லை, இந்துக்களுக்கான நாடு இது. பன்மதி கான்செப்டுமாங்க. இது எங்களுடைய நாடு, இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்போ இதில் எதை மறுக்கிறாங்கன்னா, இங்கு காலகாலமாக பல தலைமுறைகளாக வந்து குடியேறி இருந்த முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், ஒரு கலப்பு கலாச்சாரம் உருவாயிருச்சுங்க. கலப்பு கலாச்சாரம், ஆப்போசிட் கல்ச்சர். இன்றைக்கி நம்ம பேசுகிற மொழி, இசை, கட்டிடக்கலை, உணவு, இது எல்லாமே கல்ச்சரல். இன்னும் நம்மளும் இன்டகிரேட் ஆகிட்டோம். இதை மறுபடியும் பிரித்து எடுக்கிறதுக்கான வேலை தான் இந்துக்களின் விடுதலை, இந்து மீட்புவாதம். குப்தர்கள் காலத்தில் இந்தியாவில் பொற்காலம் இருந்தது. முஸ்லீம் மன்னர்கள் பிரிட்டிஷ் அதிகமாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள், மிஷினரிஸு இவங்கெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இப்படி மாற்றிட்டாங்க. மறுபடியும் இந்த இந்துக்களை ஒன்று சேர்ந்து
அதுதான் இந்துத்துவம் என்ற கொள்கை. சாவர்கர் எழுதுறாரு, ஜெயிலில் இருக்கார். அது தனி கதை. ஸோ சவர்கர் முதல்ல வந்து செக்குலரிசம் பேசின சவர்கர் பின்னாட்களில் செக்குலரிசம் இல்லை, அந்த நூலில் என்ன பேசுகிறாருன்னா, அவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுற பற்றி தான் பேசுகிறார். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப எவோகேட்டிவாக இருக்கும். ஆனால் ஏன் சகோதரன் சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் முஸ்லீம்கள்லாம் ஆண்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் நம்ம ராணா பிரதாப் சிங், சிவாஜியெல்லாம் வந்த பிறகு இந்த முஸ்லீம்களை அடக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் தான், எனக்கு அடங்கி இருந்தால் நீ என்னோட இருக்கலாம். அப்போது அது சொல்கிறார், அந்த புக்லேயே வருது. அதில் ஒரு செக்குலரிசம் இல்லை, எனக்கு அடங்கி இருந்தால் செக்குலரிசம். வித்தியாசம் இருக்குது. இந்த கான்செப்ட் இந்துத்துவா அதில் ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, இந்து மதத்தோடு தெளிவாக வரையறுக்கப்படாத இந்து மதம், வேக்லி டிஃபைன்டு, அதையும் இந்துத்துவாவையும் குழப்பிக்காதுங்க. இந்துத்துவம் என்பது அரசியல் ப்ராஜெக்ட், அரசியல் திட்டம். இந்துக்களை அரசியல் படுத்தணும். அடிப்படை தத்துவம்னா இந்தியாவை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு, மிலிட்டரைஸ். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் ரூட். அப்போது இந்த ஹெட்கேவார் வீட்டில் அந்த மீட்டிங் நடக்கும்போது ஹெட்கேவார் குரு ஒருத்தர் பிஎஸ் மூஞ்சி. இவர் யாருன்னா, இவர் வந்து இட்டாலிக்கு போய் முசோலினியை சந்தித்து அங்கே நடக்கும் பாசிச ஸ்கூல்கள், அங்கேயும் இந்த கலாச்சாரவாதம் தான் வருது. அவங்கள பார்த்து அதே மாதிரி இந்தியாவில் வர வேண்டும் தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஃபாசிஸ்ட் ஸ்கூலே இருக்காங்க இங்கே, அதே மாதிரி தொடங்கின பொன்சேல ஏதோ அது தெரியல, பொன்ஸ்லா ஸ்கூல்னு நினைக்கிறேன். இந்த மாடல் தான் அவங்களுக்கு வந்து ஃபாசிஸ்ட் மாடல் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கோல்வால்கர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஜெனோசைட் நடந்தப்போ அது ஒரு மாடலாக இருக்குன்னே ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அன்றைக்கி மராட்டிய பத்திரிகைகள், ஆர்எஸ்எஸ் பேசிக்கலி ஜித்பவன் பிராமின்ஸ் தான் ஃபஸ்ட்டு. மராட்டிய பத்திரிகைகள் ஜெர்மனியை பற்றி இத்தாலியை பற்றி நியூஸ் நிறைய வரும். அதுலேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது இன்னொன்று இங்கே இருக்கிற சில நீட்ஸ்க்காக. இப்போது காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பெரிய அமைப்பாக காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸுங்கிற பெரிய ஒரு கடல் மாதிரி, அதுலேயும் இடதுசாரிகள் இருக்காங்க காங்கிரஸ்குள்ளே தான் பெரியாரும் இருக்கார். திராவிட இயக்கத்தின் பிதாமகரும் அங்கே தான் இருக்கார். காங்கிரஸ் எல்லா மாநாட்டிலையும் என்ன ஒரு முன்னிக்கிறாங்கன்னா, டெரிட்டோரியல் நேஷனலிசம், எல்லை சார்ந்த தேசியம், இந்திய எல்லைக்குள் இருக்கும் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க அதுக்கு இந்த மாற்றம் என்ன வைக்கிறாங்கன்னா, வலதுசாரிகள் ஆர் இந்த ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இந்துத்துவா ஸ்ட்ரீம், இவங்க என்ன கலாச்சார தேசியம்ங்கிறாங்க. கலாச்சாரம்னு எந்த கலாச்சாரத்தை சொல்கிறாங்க? நம்மளுடைய கலப்பு கலாச்சாரத்தையா? அதுக்குள்ளே ஒரு காம்போசிட் கல்ச்சர் வந்துடுது. பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. ஆனால் எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், துருக்கியர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த சமூகத்தில் கலந்துட்டாங்க. இது யார் சொல்கிறதுனா, வந்தாங்க அப்படியே இங்கே ஒருத்தர் எழுதினார் புக், வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள். இவங்க செல்ல இந்த சமூகத்தோட ஒன்றா வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதில் முக்கியமானது என்னென்னா, இவங்க வந்தவங்க இங்கே இருந்ததுக்கு இந்த கலாச்சாரம், பல மொழிபெயர்ப்புகள், ராமாயணம், மகாபாரதம், பர்ஷிய இதை தாராஷிகோ உபநிஷத்தை மொழிபெயர்க்கிறது. அப்படிப்பட்ட கலாச்சாரம். இந்துஸ்தானி இசை, பாரசீக எல்லாமே மிங்கிலாகுது. உணவு பழக்கங்கள் எல்லாமே ஒரு கலப்பு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இவங்க சொல்கிற கலாச்சார தேசியம் என்பது இந்து கலாச்சாரம். இந்து கலாச்சாரம் என்பது, இந்துங்கிறது எல்லா இந்துவும் சொல்லுவாங்க. இவர்கள் உயர்ஜாதி பிராமணிய கலாச்சாரம் இந்து கலாச்சாரங்கிறாங்க. கலாச்சாரத்தை மதத்தோடு சேர்க்குறாங்க. மதம் என்பது கலாச்சாரத்தோட ஒரு கூறு தான். மதமே கலாச்சாரம், மதத்தை கலாச்சாரத்தோட சேர்க்குறாங்க, கலாச்சாரத்தை அரசியலோட சேர்க்குறாங்க. இதுதான் பொலிட்டிசைசேஷன் ஆஃப் கல்ச்சர். எல்லாமே பொலிட்டிசைசேஷன் எந்த கல்ச்சர்? இந்துத்துவ, அப்பர் காஸ்ட், பிராமணிக்கல், வேதிக், அந்த கல்ச்சரை தான் இவங்க கலாச்சாரம் முன்னேற்றுறாங்க. அப்போ இதை எப்படி திரட்டுறது உங்களை? அப்போ முஸ்லீம்கள் எதிரிகள் அந்த த்ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள்லாம் யவன ஸ்னேக்ஸுங்கிறாரு, யவன பாம்புகள். யார்? ஹெட்கேவார் ஓப்பனாக சொல்கிறார்.
கிறிஸ்தவர்களை வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசுகிறாங்க, மதமாற்றம் செய்தார். மதமாற்றம் நடந்த காரணமே உங்கள் சமூகத்தில் இருக்க பிரச்சனை தான். இப்படி ஒரு ஸ்ட்ரீம் வர்றது தான் ஆர்எஸ்எஸ். இந்த அடிப்படை தான். ஸோ இந்த அமைப்பு தோன்றியதற்கு இதெல்லாம் காரணங்கள். இந்த அமைப்பு இன்னைக்கு ஒரு 100 ஆண்டுகள் நெருங்க போகிறது. எந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க, என்ன அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்ன அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறாங்க? ரைட். அதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த அமைப்பு வந்த பிறகு என்னதுன்னா, இடதுசாரிகள் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. காங்கிரஸில் போய் பேசுகிறாரு யார், நம்ம எம்என் ராய். அவர் இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் போயிட்டு காங்கிரஸ் செஷனில் போய் பேசுகிறாரு. நீங்கள் காங்கிரஸில் வந்து நீங்கள் வந்து மர்ச்சன்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பார்ட்டியாக இருக்கீங்க. தொழிலதிபர்களுக்கும் வியாபாரிகளுமான கட்சியாக இருக்கீங்க. நீங்கள் விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுமான கட்சியாக வேண்டும். இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ட்ரேடர்ஸ், இதுதான் வந்து உங்களை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த தாக்கம் காங்கிரஸ், நேருலாம் அதை ஏற்றுக்கிறாங்க. அதுதான் உண்மையான விடுதலை. விடுதலை என்பது இங்கே உழைக்கும் மக்களின் விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து திராவிட இயக்கம் வந்து பிராமண ஆதிக்கத்திலிருந்து, கலாச்சார ஆதிக்கத்திலிருந்து, பியூரோக்ரஸியில் அதிகார அமைப்பில் குவிந்து கிடைக்கும் பிராமணர்கள், அதுக்கு எதிரான ஒரு போராட்டம். எங்களுக்கும் உரிமை வேணும், இடம் வேணும், சமூக இடஒதுக்கீடு, சமூக நீதி. அதே மாதிரி சமஸ்கிருதம் உங்கள் மொழிக்கு ஈடானது, அதுக்கு மேலானது தமிழ், அதுக்கு இடம் வேணும், மொழி உரிமை, இப்படி ஒன்று வருதா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவர்கள் அந்தந்த செக்ஷனை திரட்டுறாங்க. திராவிட இயக்கம் ஒரு செக்ஷனை திரட்டுறாங்க. இடதுசாரி இயக்கம் வந்து காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகுது. காங்கிரஸுக்குள்ள முரண்பாடுகள். காங்கிரஸ் தலைமைக்குள்ள வந்து பல பேர் வலதுசாரிகள் இருந்தாங்க. காங்கிரஸ் செஷன் நடக்கும்போது இந்து மகாசபா செஷன் அதுக்குள்ளேயே நடக்குமா. இந்த சைடில் நேரு மாதிரி ஆளுங்க, இஎம்எஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் போயிருக்கு. ஒரு பெரிய நீரோட்டம் அது. ஆனால் என்னென்னா, அப்போ கோல்வால்கர் என்ன எழுதுறாரு, இந்தியாவுக்கு 3 எதிரிகள் இருக்காங்க இன்டர்னல். பிரிட்டிஷ் கிடையாது, 3 இன்டர்னல் எதிரிகள்: முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இவங்க கட்டமைக்கிறது வந்து பிரிட்டிஷ்காரன் எதிரி கிடையாது. அப்போ என்ன ஆயிருதுன்னா, சவர்கர் உள்ளுக்குள்ள வந்து மன்னிப்பு கெடுதல் தெரியும் ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, என்னை ரிலீஸ் பண்ணால் நாங்கள் தவறான வழியில் மக்களை நடத்திவிட்டோம், இப்படி எழுதியிருக்காரு. தவறான பாதையில் சென்று இருக்கிறோம், அவர்களெல்லாம் திரும்ப கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்படுவேன். ஆமாம், அப்படி அதுக்கான ஆதாரமே இருக்கு. லின்லித் கோங்கிறது தான் அப்போதைக்கு கவர்னர் இங்கே. அவரும் இவரும் மீட் பண்ணுறாங்க. இனிமேல் அவர் லின்லித் கோவட்ட சொல்கிறார், அது ஆதாரமே இருக்குது, இனிமேல் நீங்கள் இந்துக்களின் பக்கம் திரும்ப வேண்டும் அப்படின்னு. லின்லித் கோ வந்து அங்கே வந்து பிரிட்டிஷ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட்டுக்கு, இவர் பொலிட்டிக்கலாக கொஞ்சம் ரேடிக்கலாக இருந்தவர் தான், ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து மாறிட்டார், அவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு உலகப்போர் நடக்கும்போது அதுக்கு வந்து இந்துக்கள் அதிகமாக சேர வேண்டும் அப்படின்னு ஓப்பன் அமைப்புகளே இருந்துச்சு. அந்த இராணுவத்தில் சேரும் இராணுவ வீரர்களின் குறைகளை தீர்க்கும் அமைப்பு இருந்தது. பிரிட்டிஷ்காரங்களோட கொலாபரேஷன். இவர் ஜெயிலிருந்து வந்து, அதாவது மன்னிப்பு கேட்குறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டிக்கலாக பண்ணலாம், வெளியே வந்து சண்டை போடலாம். ஆனால் மன்னிப்பு கேட்குறதுக்குள்ள ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்குது. உங்கள் கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதனால் 1947 வரைக்கும் இவர்கள் சுதந்திர போராட்ட வரலாறே கிடையாது. ஆர்எஸ்எஸ் எந்த விதமான ஒரு வரலாறு, சவர்கரை மட்டும்தான் காமிப்பாங்க. சவர்கர் தான் இது பண்ணிட்டார். சவர்கரின் வரலாற்றில் முக்கியமாக அவங்க மறைக்கிறதுன்னா, சவர்கரை போல் அதே மாதிரி கொடுமைகள் எடுத்து நூற்றுக்கணக்கான பிரிசனர்ஸ் இருக்காங்க. ஷம்சுல் இஸ்லாம் புக்கே இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து அங்கேருந்து விடுதலை செய்யப்பட்டு வராரு, பல வருடங்கள் இருந்து, பேர் மறந்துருச்சு. திரும்ப மறுபடியும் போராட்டத்திற்கு மறுபடியும் அங்கே போகிறாரு. பிரிட்டிஷ் சிறை கொடுமைகளை எடுத்து போராட்டம் நடத்துறதுக்கு தூண்டி விடுவாங்க சவர்கர். ஆனால் போராட்டத்தில் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் ரெக்கார்டட். ஸோ அப்போ வந்து சுதந்திரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவர்கள் வந்து மற்றவங்களாம் போராடும்போது இவர்கள் போராடவில்லை. சுதந்திரத்துக்கு பிறகு என்னென்னா, அந்த நேரத்தில் கலாச்சார தேசியம் அப்படி பேசினவங்களுக்கு இந்து முஸ்லீம் வந்து தனித்தனியாக இருக்க முடியும். இது முதல்ல பேசினவர் திலகர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தேசிய இனம், இந்துக்கள்ங்கிற தனி இனம், பொதுவான பிரச்சனைகளே கிடையாது,
அப்படின்னு பேசுகிறார். ஏறக்குறைய ஜின்னாஸ் வர்றதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி தியரியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. சவர்கரும் கொண்டு வந்துடுறாரு. தனித்தனியாக இருக்க முடியாது, ரெண்டு வேறு வேறு கலாச்சாரங்கள் அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுதந்திர போராட்டத்துக்கு காந்தி வந்து பெரிய ஐக்கனாக எமர்ஜ் ஆகலை. இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு ஐக்கன். அது இவங்களோட கலாச்சார தேசியத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா என்ன பிரச்சனை, காந்தி ஏன் சுட்டாங்கன்னா, அம்பேத்கர் காந்தி எதிர்த்திருக்காரு, கொள்கை ரீதியாக கடுமையாக சண்டை போட்டிருக்காரு. இடதுசாரிகள் காந்தி ஏற்றுக்கல பல நேரங்களில். பெரியார் காந்திக்கு எதிராக பண்ணார், ஆனால் யாருமே துப்பாக்கி எடுத்து சுடவில்லை. ஏன் கோட்ஸே, வலதுசாரி இந்து மகாசபையிலிருந்து வந்த கோட்ஸே ஆர்எஸ்எஸ்னு ஒரு உறுப்பினர் இருந்திருக்காரு, அவர் ஏன் துப்பாக்கி எடுக்கிறாருன்னா, காந்தி இந்து மதத்தை பற்றி பேசுகிறாரு, காந்தி கையிலும் பகவத்கீதை இருக்கிறது. இவர் நம் மொழியையும் நம் அரசியலையும் பேசிக்கொண்டு இந்துக்களையும் முஸ்லீம் ஒன்றா சேர்க்கிறாரு. பார்ட்டிஷன் வருது, பார்ட்டிஷன் ரைட்ஸ் வருது. அப்போ வந்து அதை வந்து காலி பண்ணுறது. இந்த சிம்பிளை வந்து நீங்கள் அழிக்கணும். இந்த ஒற்றுமை என்ற சிம்பிளே வரக்கூடாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பெரிய, சர்வதேச அளவில் ஒரு அடையாளம். காந்தி மேல் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையில் வந்து ஒன்று உறுதியாக இருந்தார். இதை அழிக்கணுன்ட்டு தான் சுட்டுக்கொள்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் இல்லாத வலதுசாரி அரசியல் காந்தி சுற்று இன்னும் தனிமைப்படுறாங்க. மக்கள் அவ்வளோ வெறுப்பு. பட்டேலுக்கும் அந்த கோல்வால்கர்லாம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த நடந்த கடித போக்குவரத்தெல்லாம் இருக்குது இந்த புத்தகத்தில். அப்போ என்னென்ன தனிமைப்பட்ட உடனேயும் சுதந்திரத்துக்கு பிறகான ஒரு அரசியல். ஆனால் இவங்க நேரு ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இருக்கார், வலதுசாரி தான் அவர். ஆமாம், அவரும் மெம்பர் இருக்காங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு மறுபடியும் கலாச்சார தேசியவாதத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை, இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஜனசங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1951. அவங்க எடுக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா, காஷ்மீர், ஏன்னா நாட்டு பிரிவினைக்கு பிறகு காஷ்மீர்லேருந்து ஒரு அட்டாக் வருது. அப்போ இந்த இந்து முஸ்லீம் இதுவும் வந்து அதிகமாக இருக்குது. இந்து முஸ்லீம் வேற்றுமையை உருது மொழிக்கு எதிராகவும் திருப்புறாங்க இங்கே இருக்கிற இந்து வீரர்கள். அதுவும் நடக்குது. அப்போ என்ன ஆயிருதுன்னா, உங்களுக்கு வந்து அவங்க எடுக்கிற பசுவதை ஆர்டிகிள் 370 அது இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, மொயின முஸ்லீம்ஸ், மற்றவர்கள் அவர்கள் நம்மவர்கள் இல்லை. ஸோ அந்த 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 நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அவங்க செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கலாச்சார தேசியம் பற்றி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கும் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இந்தியாவில் பிறந்தவர்கள், அவர்களின் ஃபாதர்லேண்ட் தந்தை நாடு இதுதான். ஆனால் ஆன்மீக ரீதியாக அவர்கள் புண்ணிய பூமி எங்கேயோ இருக்குது, மெக்காவும் ரோமும். அவர்கள் அவங்க வழிபாட்டு முறையெல்லாம் இது வந்து பல இடங்கள் டாக்குமெண்ட்டில் வரும், அவர்கள் பேச்சுக்களில் வரும். அவர்கள் இங்கே இருக்கலாம், ஆனால் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்ன வேணாலும் வழிபட்டுக்கோ, செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உலகம் முழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, சிறுபான்மையினருங்கிறது. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் இருக்குது, பல உலக அமைப்புகள் வந்து சிறுபான்மையினர் இடத்துக்கிட்ட மாறுபடும். காஷ்மீரில் இந்துக்கள் சிறுபான்மையினர், கர்நாடகா போனால் தமிழ் சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர். ஆனால் இவர் சிறுபான்மைன்ற கான்செப்டை மதத்துக்கு மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அந்த ஆன்டி முஸ்லீமை வச்சு தான் அவங்க வந்து மொபிலைசேஷன் எல்லாமே நடக்குது. அப்போ என்னென்னா 51க்கு பிறகு அந்த அரசியலமைப்பு வந்தாலும் அந்த அமைப்பில் இருந்தவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அப்படின்னு மௌலி சந்திர சர்மான்னு ஒருத்தர் தான், அவர் ஆர்எஸ்எஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு தனியான ஒரு கன்சர்வேட்டிவ் பழமைவாத கட்சியாக இருக்கணும் அப்படின்னு அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க, ரிசைன் பண்ணிடுறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர். ஸோ ஆர்எஸ்எஸ் கேப்சர் பண்ணுறாங்க. அது ஆர்எஸ்எஸ் தான் அரசியல் ரீதியாக இருந்தாலும் அதற்கு மூளையாக ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக அரசியல் அமைப்பை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கு எதிர்ப்பு உள்ள வருது. பால்ராஜ் மதோக்குன்னு ஒருத்தர், அவரும் எதுக்குறாரு, அவரையும் சைட்லைன் பண்ணிடுறாங்க. இப்படி தான் இந்த ஒரு அரசியல் அமைப்பை மெதுவாக கவர் பண்ணுறவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த காலகட்டத்தில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடக்குதுன்னா, இப்போ தான் ரொம்ப முக்கியமான கட்டம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நேரு இருந்த வரைக்கும் இவங்களாம் ஒன்றும் பண்ண, அவர் வந்து ரொம்ப கடுமையாகவே வலதுசாரி
தத்துவத்தை தடுத்து நிறுத்துறாரு. நேருவின் மறைவு காங்கிரஸ் வீழ்ச்சி தொடங்குது. இந்திரா காந்தி வராங்க, அந்த வீழ்ச்சி தொடருது. தேர்தலில் வெற்றி பெற்றா கூட அப்போ பிரச்சனைகள் அதிகமாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு யூனிட்டி வருது. ஜெயபிரகாஷ் நாராயண் எல்லாத்தையும் இணைக்கிறார். சோஷலிஸ்ட் கட்சி, இந்திரா காந்தியை எதிர்ப்பவர்கள், எமர்ஜென்சியை எதிர்ப்பவர்கள், காங்கிரஸை எல்லாமே ஒரே எதிர்ப்பவர்கள் ஒரு அணியில் வராங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் அதில் வந்து RSS ஜனசங்கத்தையும் சேர்த்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே எப்பவுமே ஒட்டல. ஜனசங்கத்துக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் போஸ்ட் எமர்ஜென்சி. இந்திரா காந்தி தோற்ற பிறகு ஜனசங்கத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தால் பதவி சண்டைன்னு சொல்லுவாங்க. ஜனதா ஆட்சி ஏன் விழுந்தது? பதவி சண்டைன்னு ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு பிரச்சனை, உள்ளுக்குள்ள முரண்பாடு என்னென்னா, RSSல நீங்கள் தொடரக்கூடாது, டபுள் மெம்பர்ஷிப் வைக்கக்கூடாது, ட்வின் மெம்பர்ஷிப் அதுக்கு சொல்லுவாங்க, டுவல் மெம்பர்ஷிப் அதுக்கு எதுக்குறாங்க. அந்த பிரச்சனையில் தான் வந்து தனியாக வந்து ஒரு கட்சியாக வராங்க வெளியே. புதுசாக பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜேபி மூவ்மெண்ட், அந்த ஜேபி மூவ்மெண்ட் வந்து ஒரு லெஜிட்டிமசி கூட, அந்த அரசியலில் ஓரங்கட்டுப்பட்ட ஜனசங்கத்துக்கு இந்த இந்திரா எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற பிளாட்ஃபார்மில் ஜெயபிரகாஷ் நாராயண் அவங்க அவருடைய முகத்தை வச்சு பண்ணுறாங்க. பிறகு அவர் வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணுறாரு. இத்தனைக்கும் எமர்ஜென்சி பீரியட் என்ன நடக்குதுன்னா, RSS வந்து எமர்ஜென்சிக்கு எதிராக வந்து தேவரஸ் உள்ளே போகிறாரு. சவர்கர் போலவே அவரும் வந்து 10 கடிதங்கள் எழுதுறாரு. அவரும் பிடேன் 2 பேரும். அதுக்கு டேட் வரைஸ் இருக்குது. அதுவும் இந்த புக்கில் இருக்கு. 10 கடிதங்கள் எழுதுறாங்க. என்னென்னா, எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, நாங்கள் வந்து உங்கள் கூட ஒத்துழைக்க தயாராக, சவர்கரின் அடுத்த கட்டம் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதாவது எங்களை விடுவித்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். 20 அம்ச திட்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எமர்ஜென்சியில். அந்த திட்டத்துக்கு எங்கள் ஆட்கள் பண்ணுவாங்கன்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட், சவான் கவர்மெண்ட், எஸ்பி சவான் அவர் தான் முதல்வர். அவர் கூட நெகோசியேஷன். இவர் தேவரஸ் வந்து இந்திரா காந்தி, ஜெயபிரகாஷ் நாராயண் மீட் பண்ணுறதுக்கான இது இந்திரா காந்தியை வினோபா பாவே அவருமா தூது விடுறாரு. யார் எமர்ஜென்சி எடுத்து பெரிய போராட்டம் நடத்தினது சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி எமர்ஜென்சி பேசுகிறாங்கல்ல, காம்ப்ரமைஸ்க்கு ரெடியாக இருந்தாங்க. அதுதான் உண்மை. மற்றவங்களாம் போராடும்போது திமுக வரைக்கும் போராடி இருக்கு, ஆட்சியே இருந்துச்சு. அப்போ என்னென்னா, ஆனால் அவங்க ஒத்துக்கல. அப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரோஃபார்மா. நாங்கள் விடுதலை செய்யப்பட்டால், அது இருக்குது அந்த புத்தகத்தில், விடுதலை செய்யப்பட்டால் நாங்கள் இனிமேல் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம், இப்படி எழுதி கொடுத்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் தான் RSS உறுப்பினர்கள் இருக்காங்க. அது வந்து இந்த புக்கில் இருக்குது, அதை பற்றி விவரங்கள் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணவும் இல்லை, அவங்க நம்பலை. என்னென்னா, ஒதுங்கி இருந்த விடுதலை போராட்டத்தின் சரி, காந்தியின் கொலைக்கு பிறகு ஒதுக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு புதிய ஒரு அரசியல் வடிவம் வருது. அந்த ஸ்பேஸ் எங்கே வருவதுன்னா, காங்கிரஸோட வீழ்ச்சி, அதுக்கு மாற்றாக ஒன்று வரணுங்கிறது தான். அப்போ புதுசாக வந்த பாரதிய ஜனதா வந்தப்போ இந்துத்துவெல்லாம் பேசலை. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஹியூமனிசம் நாங்கள், தீன் தயாள் உபாத்யாயா, இந்த பேர்லாம் புதுசாக வருது. அவர் பேரில் தான் இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பல விஷயங்கள். பெங்களூரில் பல மேம்பாளர்களுக்கு தீன் தயாள் உபாத்யாயான்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த உபாத்யாயா இன்டெக்ரல் ஹியூமனிசம் நமக்கு என்னன்னே தெரியாது. ஏற்கனவே சனாதனம் மாதிரி தான், யாருக்கும் டிஃபைன் பண்ண தெரியாது. சனாதனம் மாதிரி இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதநேயம். மறைக்கிறாங்க. இவங்களோட உண்மையான நோக்கம் இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யம் தான். அதுக்கப்புறம் அது வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு தளங்கள்ல, வெவ்வேறு காலங்கள்ல இருந்துகிட்டே, எப்பவும் ஒரு ஏமாற்று வேலை இருந்துகிட்டே இருந்திருக்கு. வேற வேற ப்ரொஃபைல்ல வராங்க. அதுக்கப்புறம் காந்தியன் சோஷலிசம்ங்கிறாங்க. யாரு காந்தியை கொன்ன பரம்பரையில் வந்தவன் காந்தியன் சோஷலிசமா? அது எப்படி? நான் ஒரு தேசியவாதி, நான் ஒரு இடதுசாரி, காந்திய வழியில் சோஷலிசம். எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை இது? இப்படி கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்து கடைசி அப்போ தான் VHP இதெல்லாம் வருது. அந்த மத ரீதியான ஒரு பிரச்சனை எடுக்கணும் அப்படிங்கிறது அயோத்தியா பிரச்சனை. அதுக்கான முதல் குரல் இருப்பது VHP, விஸ்வ இந்து பரிஷத், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அது வேர்ல்டு அமைப்பு. அது டால்மியா இவரெலாம், சிங்கானி யார் பேர் வந்துருச்சு, VHP அமைப்பு. அதை பிரித்து 84 இருந்தாலும் அப்போ வந்து பிஜேபி அப்பவும் கான்ஷியஸ் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல இந்த அயோத்தியா பிரச்சனை பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோலையோ அல்லது பிஜேபியோடைய ரெசல்யூஷன்ஸ்ல எதுலையுமே இல்லை. VHP தான் ரைஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாலம் போகிற தெரியல, ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். அதுக்கான ஆதரவு பெருகும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைக்குள்ளே போய் இதுதான் நமக்கு வந்து அரசியல் தளம். 2 விஷயம். ராமர் கோவில், ராமர் என்கிற பிம்பம். ராமர் வந்து ரொம்ப அமைதியடைவானவர், சாந்தமானவர் தான். ஆனால் இவருடைய ராமன் ஆக்ரோஷமானவர். அப்புறம் வந்து இந்த எதிர்கட்சிகள்லேருந்து இவங்க ஒற்றுமையில் இருந்தால் கூட காங்கிரஸ் பேர் ஜனதா தள் வருது, விபி சிங் ஜனமோர்ச்சான் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதில் இவங்களும் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, இடதுசாரியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மண்டல் கமிஷன் வருது. மண்டல் கமிஷன் வந்து விபி சிங் வரும்போது பிற்படுத்தப்பட்டோர் அது பெருசாக எதிர்த்தவங்க இவங்க தான். ஓப்பனாக எதிர்க்கலைன்னா கூட இவர்கள் நடத்திய போராட்டங்கள் இன்றைக்கி பேசுது, ராஜீவ் கோஸ்வாமி அதெல்லாம் போராட்டங்கள்லாம். அப்போ என்னென்னா அவங்களுக்கு என்ன வருதுன்னா, மறுபடியும் ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்டோன்னு போனால் இந்து சமூகம் பிளவுபட்டுவிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரசாங்கத்தை கவுக்குறாங்க. அத்வானி ரத யாத்திரை போகிறார். அதுதான் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷனோட ஃபஸ்ட்டு பெரிய மொபிலைசேஷன். அந்த ஹிந்துத்துவா கான்செப்ட் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் வர்றதுக்கு பயன்படுத்தினது அயோத்தியா மூமெண்ட். அந்த டெமாலிஷன், அந்த இடிப்பு, இது எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு வேறு தளத்துக்கு கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 80, 180 அப்படி இருந்தால் கூட அவங்களால வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ண முடியல பவர். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி நாங்கள் 3 பிரச்சனைகளை எழுப்ப மாட்டோம் அப்படி சொல்லி திமுக உள்பட பலர் ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து யார் மாற்று தலைவர்கள்னு சொல்கிற இவங்க கூட்டணிகளின் மூலமாக தான் இவங்க பில்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இந்த கட்சிகளும் தவறு செய்திருக்கு. ஒரு வலதுசை அது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இவ்வளோ தீவிரமான அரசியலமைப்புக்கு எதிரான, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து ஒரு காங்கிரஸுக்கு மாற்றாகும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்ட இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய தவறாக முடிஞ்சிருக்கு. பல செக்யுலர் பார்ட்டிஸ், செக்யுலரிசம்ல நம்பிக்கை உடைய கட்சிகள் வந்து பலரும் என்னன்னா வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வீழ்ந்த பிறகு அதற்கான ஒரு அகில இந்திய மாற்று வரல. காங்கிரஸோட அட்வான்டேஜ் சுதந்திர போராட்ட பாரம்பரியம் இருந்தனால அவங்களுக்கு ஒரு அகில இந்திய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, அடித்தளம். அந்த மாதிரி அடித்தளம் வேறு எந்த கட்சியும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அப்போ அது காங்கிரஸுக்கு பெரிய மாற்றாக வருது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸ், அகாலிதள், டிஎம்கே, அப்புறம் வந்து பல கட்சிகள் வருது. அகில இந்திய மாற்றுங்கிறது இந்தியாவில் வருது ரொம்ப கஷ்டம். நம்ம இவனுக்கு என்ன மாற்றுலாம் ஈஸி சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிக்கலான ஒரு நாடு. மதம், மொழி, இவ்வளோ பிரிவினைகள் இருக்குது, மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. மாற்று வர்றதுங்கிறது பெரிய ஒரு வலி மிகுந்த ப்ராசஸ் தான். அதில் தான் அவங்க எமர்ஜ் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு வந்து வராங்க, வாஜ்பாய் வராரு அரசாங்கம். அத்வானியோட ரத யாத்திரைக்கு பிறகு வாஜ்பாய் அரசு வருது என்டிஏ மூலமாக. அந்த நேரத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்த தனிநபர் இதுன்னு ஒன்று இருக்குது. தனிநபர்கள் வந்து பெருசாக வளர்றதை வந்து விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு கொள்கை முக்கியம், இந்து ராஷ்டிரம் அப்படிங்கும்போது அந்த காலத்தில் இவர் ரொம்ப எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவர் தான் வின் பண்ணுறாரு. அவர் தான் ஒரு அக்செப்டபிள் முக்கோத் மாஸ்க். அவர் தீவிரமாக பேசினவர் தான். பாபர் மசீதி இடிப்பு நடப்பதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஹியூமரஸாக பேசுகிற ஒரு இது இருக்குது, நகைச்சுவையாக ஒரு கூட்டத்தில் பேசுகிற கர்சேவைக்கு முன்னாடி. நம்ம என்ன அங்கே போய் உட்காந்து பண்ண போகிறோம், பஜனை தானே பண்ண போகிறோம், சேவை தானே பண்ண போகிறோங்கிற. இது வாஜ்பாய் வீடியோ இருக்கு, எல்லாம் கைத்தட்டுறாங்க, எல்லாருக்கும் புரியுது, சப்டெக்ஸ்ட் என்னன்னு புரியுது. அதான் ஒரு டபுள் மீனிங்ல ஒரு வேறு அர்த்தத்துல ஒரு பேசுறாரு. வாஜ்பாய் வந்து இப்படி வந்து கடைசியில் வர்றாரு. ஆனால் என்னென்னா அவருக்கு ஒரு தனிநபர் ஒரு இமேஜ் வந்துடுது. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஆட்சியில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் வச்சுக்குவாங்க, அவர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம், அவர் வந்து எல்லாரையும் வச்சுட்டு அதிகாரத்தை நம்ம கையில் இருக்காது. ஏன்னா இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் பயங்கரமாக வளர்ந்தது. அரசியல் அதிகாரம் இருக்கும் எந்த கட்சிக்குமே மூளை முடுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாஜ்பாய்ங்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய்னா வட இந்தியாவில் மட்டும்தான் தெரியும். இதை வைத்துக்கொண்டு முன்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து கட்சியை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இன்னொன்று வாஜ்பாய் பீரியடில் என்ன நடக்குதுன்னா, எல்லா நிறுவனங்களிலும், அரசு நிறுவனங்கள்,
நீதித்துறை எல்லா இடத்துலையும் வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் நடக்குது. கலவரம் பண்ணுறதுங்கிறது ஒரு டாக்டிக்ஸ் தான். மக்களை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு டாக்டிக்ஸ், கன்சாலிடேட் பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறது, இந்த முஸ்லீம் அடையாளத்தை வந்து உங்கள் நண்பனாக இருந்தால் கூட ஒரு முஸ்லீம் கொல்லப்படும் போதோ இந்து கொல்லப்படும் போதோ ஒரு மத கலவரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நண்பனாக இருந்தால் கூட அவனை முஸ்லீமை பார்க்க தொடங்குறீங்க. இந்து அந்த ஆயிடுச்சு இல்லை, காலகாலமாக அவங்க வச்சுருந்தது. இன்னைக்கு ஒரு கிரைம் நடந்தாலும் அதில் ஒரு அதை நம்ம இன்னைக்கு ரோட்டில் ஒரு டிராஃபிக் வந்தாலும் அவங்கள வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு முஸ்லீம் வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது நடந்தால் கூட இவனுங்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற பார்வை முன்னாடி இல்லை, நிச்சயமாக கிடையாது. 1992க்கு பிறகு இந்த அவர்கள் வேறு அப்படிங்கிற பார்வை மெல்ல மெல்ல ஊறுது, உள்ள திட்டமிட்டு வளர்க்குறாங்க. ராமர் கோவிலுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படி வரலாற்றை மாற்றுறாங்க. அந்த பாபர் மசூதி வந்தது, அங்கே வந்து ஒரு இடம், அங்கே தான் இன்னொன்று முக்கியமான விஷயம், வரலாற்றை மாற்றுறது மட்டும் இல்லை, புராணங்களை வந்து வரலாறு வைக்கிறாங்க, அதை சுற்றி மக்கள் திரள்வார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க? ராமர் கோவில் கட்ட போகிறோம், இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இந்த திட்டத்தை, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு செங்கல், எப்படி ரிலிஜன் பாலிட்டிக்ஸாக வருது பாருங்கள். அப்போ என்னென்னா நாடு ஃபுல்லாக சாதாரண மக்கள், இந்துக்கள் எல்லாருமே ராமருக்கு தானே, இப்படி தான் அரசியல், கோயிலுக்கு கொடுக்குறோம், பக்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை பயன்படுத்தி அதே டாக்டிக்ஸ் தான் இன்றைக்கும் கோவில்கள் மூலமாக தமிழ்நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்குது, கேரளாவில் நடக்குது. கோவில்கள் மூலமாக ஃபஸ்ட்டு பக்தி பெண்களை குறி வச்சு பண்ணுறாங்க. இளைஞர்கள் நம்ம மதம் தானே, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து தேசபக்தியோடு சேர்த்துடுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பியூ ரிசர்ச் சென்டரோட ஒரு இது வந்து ஒரு புத்தகத்தில் வருது, பரக்கால பிரபாகர் எழுதியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்வே நடத்திருக்காங்க பியூ ரிசர்ச் சென்டர். அதில் வந்து இந்துக்களில் பெரும்பாலான இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்தியன் அப்படின்னா அவன் வந்து இந்துவாக இருப்பான், இந்து தான் இந்தியன் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. 60% மக்கள் அப்படி சொல்கிறாங்க. இந்தியனும் இந்துவும் ஒன்று. அதே சதவீத மக்கள் இந்தி தெரிந்தவன் தான் இந்தியன். இந்து, இந்தியா, இந்துத்துவம், இந்த இது வந்து இன்னைக்கு சக்சீட் ஆகிருக்கு. அதுதான் உண்மை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, வாஜ்பாய் காலத்தை பற்றி பேசணும்ல, வாஜ்பாய் காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அவர் தனிநபர் ஒரு இமேஜ் வருது, அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அத்வானிக்கு வந்து பெரிய வருத்தம், நான் தான் இந்த ரத யாத்திரை நடத்தினேன், என்னால தான் ஆட்சிக்கு வந்தாங்க, சீட்ஸ் கிடைச்சு. அப்போ என்னென்னா அவருக்கு என்ன தோணுதுன்னா, வாஜ்பாய் வந்து ஒரு மிதவாதி மாதிரி காமிச்சாரு, எல்லாரும் அணைச்சி போகிறாருங்க, அதனால தான் அவர் வந்து எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, இவர் பெரிய தப்பு பண்ணார் அவங்க பார்வையில். பாகிஸ்தான் போனார், ஜின்னாவுடைய நினைவிடத்துக்கு போனார், ஜின்னா ஒரு தேசியவாதின்ட்டார். அங்கேருந்து நேராகவே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர்ஷிப் வந்து ஷுட் ரிமூவ். அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஆவணத்திலேயே இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மளோட கொள்கைக்கு எதிராக தனிநபர் தூதியை வளர்க்குறாங்க, கடுமையான விமர்சனம். நம்ம வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணுன்னு கிடையாது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு ஒரு இன்னொரு ஆள் தேவைப்படுது. அந்த நேரத்தில் தான் வருகிறார் மோடி. வளர்ச்சி, அதாவது வளர்ச்சியை வந்து கொண்டு வர்றாரு. குஜராத்தில் நடந்த வளர்ச்சி, அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அதான் அதுக்கு முன்னாடி அத்வானி வந்து கராச்சிக்கு ஜூன் 4 போகிறாரு. போகும்போது ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அவரது அந்த ஜின்னாவுடைய மானுமெண்ட்டை போய் பார்க்குறாரு. அங்கே போயிட்டு அவர் எழுதுகிறாரு, there are many people who leave an inerasable stamp on history, but there are very few people who actually create history. Quaid-e-Azam Muhammad Ali Jinnah was one such rare individual அப்படின்னு எழுதுறாரு. ஒரே அடியில முடிச்சிட்டாரா? இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் கோவப்படுத்திருச்சு. ஆமா ஆமா, நிச்சயமா அது நேரடியாக இருக்கு. அது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வந்து முஸ்லிம்களுக்கான தனி ஜின்னாவை வந்து ஒரு எதிரியா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆமா, ஜின்னா பாகிஸ்தான் உருவாக்கம் தானே உங்களுக்கு அரசியலில் வந்து ஒரு பேஸ் உருவானது தேச பிரிவினை தான். மத கலாச்சாரம் சொல்லி மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு தேசிய இனம் சொல்லி தான் முஸ்லீம்கள் பிரிஞ்சு போகிறாங்க எல்லாரும் போல. ஆனால் மதம் ஒரு தேசிய இனமாக இருக்க முடியாது என்றது ஃபெயிலியர் வந்து பாகிஸ்தான்.
எல்லாருக்கும் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து நம் இனம் அப்படின்னு சொல்கிறீங்க, தேசிய இனம்னு. ஆனால் அதுக்குள்ளே ஏழை பணக்காரங்க இருக்காங்க, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள், மொழி பிரச்சனை. பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு காரணம் மொழி. உருது பேசும் மேற்கு பாகிஸ்தான் பெங்காலி பேசும். அப்போது இந்த தேசிய இனம், இந்த இவங்க சொன்ன கலாச்சார தேசியம் கட்டமைப்புக்குள்ள இவ்வளோ முரண்பாடுகள் வருது. இன்னைக்கும் பாருங்களேன். அதற்கு உதாரணம் நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தானும் பங்களாதேஷ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாகிஸ்தான் இஸ் ஃபெயிலியர் நவ். அப்போது நீங்கள் வந்து பாகிஸ்தானை எதிரியாக காமிச்சு தான் பல விஷயங்கள் கட்டமைச்சிட்ருக்கீங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் அதுக்கு காரணமாக இருந்த ஜின்னா அவரை வந்து நீங்கள் வந்து வரலாற்றில் வந்து முக்கியமான தலைவரை காமிப்பது. வாஜ்பாயோட அரசியல் வரலாறு அதோட முடியுது. அந்த நேரத்தில் குஜராத்தின் வளர்ச்சி அப்படின்னு என்னென்னா, அந்த காலகட்டத்தில் 2000 அந்த பிறகு இந்தியாவே வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த வளர்ச்சி வந்து குஜராத் வந்து முன்னாடி ஒரு முன்னேற மாநிலம், அந்த வளர்ச்சி தன் வளர்ச்சியாக மாற்றினார். அதுதான் வளர்ச்சி. அவரும் ஒரு இமேஜ் மேக் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப ஆம்பிஷன். அந்த ரைட்ஸுக்கு அப்புறம் அது தேவைப்பட்டுச்சு. இல்லை அது மட்டும் இல்லை, ரைட்ஸுக்கு அப்புறம் இல்லை, ரைட்ஸுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்துருச்சு. ஆனால் நான் வந்து வளர்ச்சியும் கொண்டு வருவேன், இந்துத்துவத்தையும் காப்பாற்றுவேன். ஸோ வேற கான்செப்ட்ல அவர் வராரு. நான் தான் உங்களுக்கு சரியான ஆளுன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த கலவரம் நடக்குது இல்லை, ஏன் மத கலவரத்தும் முதலாளித்துவத்தையும் ஒரு சேர கொண்டு போகிற ஒரு ஆளுங்கிறதுக்கு முக்கிய அனுபவம் இது என்னென்னா, இவரை வளர்ச்சி நாயகன் விகாஸ் புருஷ்னு சொல்கிறவர் வந்து டாட்டா நானோ ஃபேக்டரிக்கு இடம் கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் தான் அடுத்தது ஒரு மாஸ் லீடராக வந்து மாஸ் பார்ட்டியாக வந்துருச்சு, அதுக்கு அடுத்த தலைவர் இவர் தான் வரும்போது இங்கே இருக்கிற முதலாளிகள் அந்த பக்கம் சாயிறாங்க. ரெண்டுக்கும் லிங்க் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கலாச்சாரம் மட்டும் கிடையாது, பொருளாதாரமும் இருக்குது. அதான் நடந்திருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கான அந்த தேவை அப்படின்றது அது பூர்த்தி பண்ணுறது தான் இன்றைக்கி நடக்குது. முன்னாடி இருந்த முதலாளித்துவம் வந்து பொதுவாக பல பேரும் வளர்ந்தாங்க. இன்றைக்கி வந்து குரோனிக் கேபிட்டலிசம் அப்படின்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மதவாதம் என்ற ஒரு பொருளை வைத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வளர்க்குறதெல்லாம் இதுதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வரேன். 100 வருடங்கள் இந்த 4 இயக்கங்கள் சொன்னேன். இடதுசாரி இயக்கம் பல வெற்றிகளை பெற்றிருக்கு, பொருளாதார வெற்றி மட்டும் இல்லை, பல ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டுக்கான ரைட்ஸ் எல்லாம் அந்த இடதுசாரி இயக்கம். திராவிட இயக்கம் சமூக நீதிக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக வந்துச்சு. காங்கிரஸ் ஆல்சோ ஹஸ் டன் சம்திங். இந்தியா சயின்டிஃபிக் பேசிஸ், பப்ளிக் செக்டர், பொதுத்துறையெல்லாம் உருவாக்குனாங்க. இதனால் இந்த வளர்ச்சி போக்கில் அதிகமாக பலனடைந்த 2 செக்ஷன். ஒன்று வந்து பெரும் முதலாளிகள், அதே நேரத்தில் ஒரு அப்போ இருந்த பொதுத்துறையெல்லாம் வந்ததுனால தொழிலாளி வர்க்கம் உருவாச்சு, பெரிய மிடில் கிளாஸ் உருவாச்சு. இந்த முதலாளிகள் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த முதலாளிகளுக்கும் அரசாங்க உதவி தேவைப்பட்டவரை இருந்தாங்க. 1990கள் வரும்போது இன்றைக்கி எங்களுக்கு அரசாங்கம் தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் திறந்து விடுங்க, அதுதான் லிபரலைசேஷன். அப்போ என்ன ஆயிருதுன்னா, சிடி குரியன் பொருளாதார நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நாம் சுதந்திரம் பெற்ற முதல் 30 ஆண்டுகள் ஒரு பெரிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கினோம், அவங்களுக்கான கொள்கை தான். அடுத்த 40 வருடங்களாக அந்த ஷைனிங் இந்தியா அவர்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ என்ன ஆயிருதுன்னா, இந்த வளர்ச்சி போக்கினால் அதிகமாக பலன் பெற்ற நடுத்தர வர்க்கம், உயர் நடுத்தர வர்க்கம், உயர் ஜாதியினர் அவங்க தான் மேக்சிமம் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு டேட்டா வந்து இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் செக்டரில் 90% உயர் பதவிகள் இருப்பது உயர் ஜாதியினர். 90% அப்படின்னு பாருங்கள். 44 பேர் பிராமின்ஸ், அதில் 44% மீதி உயர் ஜாதியினர். அதே மாதிரி மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி அதில் வந்து 66% இருக்காங்க. அரசாங்கத்தில் மண்டல் கமிஷன் வந்த பிறகும், மண்டல் கமிஷன் வந்து 20-30 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி 25% கூட ஓபிசிஸ் போல. அப்போ நீதித்துறை ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் அந்த மண்டல் கமிஷன் வளர்ச்சி போக்கில் மண்டல் மட்டும் இல்லை, இந்த என்டையர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வி கிரியேட்டட் அ ஷைனிங் இந்தியா. ஆமாம், ஷைனிங் இந்தியா தான். அவங்க தான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்மளோட மார்க்கெட்டே அதுதான். இந்தியாவோட சந்தை என்பது
எல்லா மக்களோட சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி வர ஐஃபோனை உடனே வாங்குறது யார் வாங்க முடியும்? இன்றைக்கி பெங்களூருக்கு 3 மணி நேரத்தில் பறக்கிறது யாரால முடியும்? ஃபாரின் காரை யாரை வாங்க முடியும்? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உயர் நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பொருளாதார ரீதியாக ரொம்ப அருமையான வாழ்க்கை அவங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற எல்லா பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இந்தியாவில் வந்து ஜனநாயகம் முன்னாடியே பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்ததுனால இங்கே இருக்கிற ஜனநாயக அமைப்பும் வளர்ந்துருக்கு. அதே நேரத்தில் ஜனநாயகத்துக்கும் முதலாளித்துக்கும் எப்பவுமே பிரச்சனை வரும். ஜனநாயகம் என்பது எல்லாருக்குமான அரசியல் அதிகாரம். முதலாளித்துவம் சில பேருக்கான பொருளாதார அதிகாரம். ஓகே, இது வந்து கான்ஃப்ளிக்ட் எப்பவுமே இருக்கும். அப்போ என்ன இருக்குதுன்னா, இவ்வளோ நம்ம வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டோம். பசங்கள்லாம் ஃபாரினில் படிக்கிறாங்க, குளோபலைஸ் பண்ணிட்டோம், ஐடி இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுறோம். ஆனால் இங்கே இருந்த ரிசர்வேஷன் பாலிசியும் இங்கே வளர்ந்த ஜனநாயகம் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துருச்சு, திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த உயர் நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா, பொருளாதார ரீதியாக நம்ம பலன் பெற்றிருந்தாலும் அரசியல் பவர் நம்மகிட்ட இல்லை. திமுக, அங்கே இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டி, பேக்வர்ட் கிளாஸஸ், இவர் ஆர்ஜேடி, இந்த மாதிரி கட்சிகள் வந்து அரசியல் அதிகாரம் பெற்றிருக்காங்க. இவங்க அரசியலை தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கலன்னு பெரிய ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறையை தீர்த்து வைத்தது தான் பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும். அதனால தான் ஓட்டிங் பார்த்திங்கன்னா வர்க்க நிலையில் வந்து ஜாதி வர்க்கம் இதில் மேலே போக போக எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் காமிக்குது அவர்களுக்கு வந்து பிஜேபியோட ஆதரவு அதிகமாக இருக்கும். இதுதான் இந்திய அரசியல். அப்போ இந்த உயர் நடுத்தர வர்க்கம், உயர் ஜாதியினருக்கான அரசியல் தான் அடிப்படையில் பிஜேபி அரசியல். அதனால தான் இன்றைக்கி வந்து சமூக நீதியை குலைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி ஒரு 10% கொண்டு வராங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறது. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது மாதிரி இந்தியாங்கிறத வந்து, ஏன்னா அவங்க முழு அதிகாரம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. வாஜ்பாய் காலத்தில் அவங்க வந்து சில விஷயங்களுக்கான அடித்தளத்தை அமைக்க முடிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம். மோடி ஆட்சி காலத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆமாம், அதில் 2 விஷயம் நடந்துச்சு. பிஜேபியோட வெற்றி மட்டும் கிடையாது, ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட பல தரப்பு மக்களிடம் வனவாசி, மிடில் கிளாஸ் எம்ப்ளாயீஸ், அப்படி பல பேருக்கான அமைப்புகள் இருக்குது, தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் அதிகாரம் வந்தோடனையும் இங்கே இருக்கிற ரிட்டையர்ட் ஜட்ஜு, பழைய பியூரோக்ராட்டு, இவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் சாயிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். பெரிய ரிட்டையர்ட் ஜென்ரல்ஸ்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ஏன் பிஜேபி ஆதரவாளர் இருக்காங்க, மோடி ஆதரவாளர்னா அவர்கள் தான் அதிகமாக பலன் பெற்றவங்க. இதை இன்றைக்கி இருக்க திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ வந்தால் எனக்கு பிரச்சனை, என்னுடைய இந்த எல்லாமே போயிடும். ஸோ இது வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் உயர்ஜாதியினர், உயர் வர்க்கத்தினர் அரசியலை கைப்பற்றும் ஒரு முயற்சி கிடைத்து விட்டு தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி. ஆர்எஸ்எஸ் நீ தனியாக பார்க்கவே முடியாது, அவங்க இதுக்கான அடிப்படையை உருவாக்கணும் அவங்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நிறைய அமைப்புகளை வச்சுருக்காங்க. வனவாசி கல்யாண ஆசிரம், அது வந்து அவங்க ட்ரைபல்ஸ்க்காக வந்து 50 ஆர்கனைசேஷன் அதுக்கு மேலே இருக்குது. அதான் லிட்ரேச்சருக்காக அகில பாரதிய சாகித்ய பரிஷத். என்னன்னா இதோட சின்ன சின்ன கிளை அமைப்புகள்லாம் இருக்குது. இன்டர்நேஷனல் விவேகானந்தா கேந்திரா இருக்குல்ல, ஆமாம், நம்ம கன்னியாகுமரியில் நாசா புகழ் குருமூர்த்தி, அவர் அதில் நடந்த சமயத்தில் நடந்த மீட்டிங்லன்னா இவங்க அறிவியலை வந்து மறுக்கிறாங்க, அறிவியலுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, CK ராஜன் ஒருத்தர், விவேகானந்த கேந்திரா நடத்துகிற மீட்டிங்கில் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஃப்ராடுங்கிறார். ஐன்ஸ்டீன் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸில் ஒரு கிளார்க்கு, அவர் பலரோட ஐடியாஸை வந்து தான் திருடினார் அப்படிங்கிறாங்க. வரலாற்றை மாற்றுறாங்க. நேருங்கிறவரே கிடையாது, இஸ்லாமியர் வந்து கொள்ளையடிச்சாங்க. இப்போ சமீபத்தில் கூட அந்த விஹெச்பி தலைவர் பேசினார் இல்லையா, கான்ஸ்டியூஷனை வந்து அம்பேத்கர் எழுதலை. ஆமாம், அவர் வந்து ஸ்டெனோகிராஃபர். அதாவது திட்டமிட்ட தாக்குது. என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொடக்கத்தில் இந்தியாவின் வரலாறையும் எல்லாத்தையும் வந்து தலைகீழாக மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ், கலாச்சார அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு.
ஆனால் இன்றைக்கி அரசியல் அதிகாரம் அவங்க கையில். மோடி இருக்கணுமா வேண்டாம்னு டிசைட் பண்ணுறது அவங்க தான். அடுத்த யார் பிரதமர்னு. ஆனால் அதுக்கான அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அரசியல் அதிகாரம் கிடைக்கிறதுக்கு மோடிங்கிற மாதிரி ஒரு ஆள் தேவையாக இருக்குது. வேறு யாரும் நீங்கள் சொல்லும்போது இப்போது ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு கலாச்சார அமைப்பு அப்படின்றாங்க. பட் அதே சமயத்தில் அது ஒரு அரசியல் அமைப்பாக தான் வந்து இது வரைக்கும் செயல்பட்டுருக்கு. ஆனால் கேட்கும்போது அவங்க ஏன் அதை கலாச்சார அமைப்பு, எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் அதுதான், அது அங்கே தான் அவங்களுடைய சாமர்த்தியம், திறமை, ஏமாற்று வேலை எல்லாமே அங்கே தான் வருது. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். 1970 நாக்பூரில் இருக்கும் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் போகுது. அவர் விஷயம் தெரியாது. அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் கிடையாது. நோட்டீஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ பணம் வந்து குரு தட்சிணையை பெறுறீங்க, ஷாக்கா நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு இன்கம் டேக்ஸ் காட்டுங்க. உடனே இவங்க வந்து பதில் மனு போடுறாங்க, லெட்டர் மேலே லெட்டர் எழுதுறாங்க. யாரும் தலைவர் தெரியல. எழுதும்போது ராஜேந்திர சிங் அவங்கெல்லாம் என்ன பதில் எழுதுறாங்கன்னா, எங்களுது வந்து ஒரு கலாச்சார அமைப்பு, கல்ச்சரல் பாடி. எங்களுடைய வேலை வந்து கல்வி கொடுப்பது, இந்திய கலாச்சாரத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் எங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குல்ல, 80G என்னமோ இருக்குது. அதனால் வந்து அங்கே கேட்குறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸ் நடக்குது. சரி, நீங்கள் கலாச்சார அமைப்புன்னு சொல்லும்போது பாம்பே சேரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுபடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சேரிட்டி கமிஷனர். அந்த காலத்தில் இந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்பாவிங்களாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஒரு ஒரு பெருசாக வரப்போகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு. அவங்க என்ன சொன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் நாங்கள் வந்து கலாச்சார அமைப்பு இல்லைங்கிறான். இன்கம் டேக்ஸ் கமிஷனர்கிட்ட நாங்கள் அரசியல் அமைப்பு, அங்கே போய் கலாச்சார அமைப்பு இல்லை, எங்களுடைய செயல்பாடு அரசியல் செயல்பாடை போன்றது. எப்படிப்பட்ட ஒரு மோசடி இது! அது ரெண்டுமே ஒரே இடத்துல டாக்குமெண்ட் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது. அந்த முழு வழக்கு விவரங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மோசடியான ஒரு அமைப்பா. அங்கே வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா, விலாங்கு மீன் சொல்லுவாங்க. விலாங்கு மீனோட வால் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும், தலை வந்து மீன் மாதிரி இருக்கும். ஸோ மீன் அந்த கடல்லையோ ஆற்றுலையோ போகும்போது பாம்பு வந்துச்சுன்னா வாலை காமிக்கும். சரி, நம்பாளுன்னு அது போயிடும். இந்த பக்கம் மீன் வந்துச்சுன்னா இது வந்து தலையை காமிக்கும். அந்த மாதிரி தேவைக்கு ஏற்றபடி நாங்கள் கலாச்சார அமைப்பு, அரசியல். ஆனால் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் என்கிற அரசியல் ப்ராஜெக்டுக்கான உருவாக்கப்பட்டது தான் அது. அந்த அரசியலுக்கு பின்னாடி கலாச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அந்த 100 ஆண்டுகள் அவங்க நிறைவு செய்ய இருக்காங்க, அந்த பயணம் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கு, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்ன அச்சீவ் பண்ணணும்னு விரும்ப பயணம் என்பதில் அவங்க முக்கிய திட்டம் இந்த இந்து ராஷ்டிரம், இந்துக்களுக்கான தேசம் என்று ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்னு வெற்றி பெற்றிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இந்த நாட்டில். அதே மாதிரி இந்த மோடி ஆட்சி காலத்து இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சொல்லுது, லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதோடைய தளம் வந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்குது அவங்க அச்சீவ் பண்ணது. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்து ராஷ்டிரம் என்று சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பொருளாதார பிரச்சனைகள் பெருசாக வந்துட்டு, டிமானிட்டைசேஷன் ஒன்று பண்ணார். அதோட ஃபெயிலியர் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். மோடி அரசின் பொருளாதார கொள்கைகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் இல்லை, எல்லா கொள்கைகளையும் வந்து ஒரு சில முதலாளிகள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. கோவிட் காலத்தில் வந்து இந்தியாவில் இருக்கும் இந்த சில ஆண்டுகளில் மட்டுமே விவசாயத்தை விட்டு 3 கோடி பேர் வெளியேறிருக்காங்க. விவசாயம் வந்து தொழில், லாபம் தராத தொழில். விவசாய தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்க 2 லட்சம் கோடி என்னமோ வந்து வெளியே போயிருக்காங்க. நடுத்தர மக்கள் வந்து ஒரு 13% வந்து ஏழைகளாக இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது இந்த பலதரப்பட்ட மக்களும் ஏழைகளான அதே நேரத்தில் கோவிட் காலத்தில் மட்டும் ஏறக்குறைய 100 இருந்த இந்திய பில்லியனர்ஸ் 142 ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? ஒரு பக்கத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது, இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது இந்த பீரியடில். அதோட பிரச்சனைகள்னால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலையேற்றம்,
வேலை ஒரு கணக்குப்படி வந்து 45 வருடங்கள் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். இவர் வந்து 1 கோடி வேலை 2 கோடி வேலை சொன்னார். விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னாரு. குஜராத் முதல்வராக இருந்தப்போவே எம்எஸ்பி ஆதார விலை கொடுக்கறது வந்து உரிமைன்னு பேசினார். இன்னைக்கு ஆதார விலை எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. சந்தையை பொருளாதாரம் மாத்துறாரு விவசாயத்தை. இது எல்லாமே பொருளாதார ரீதியாக இவர்கள் வந்து இங்கு இருக்கும் ஏழை மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர், நடுத்தர மக்கள், சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 1300 1200, பெட்ரோல் விலை, இதோட விலையேற்றம், இது எல்லாமே வந்து இந்த இன்ஃப்ளேஷன், வாங்கும் சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்களோட பொருளாதார ரீதி என்ன பிரச்சனை, இந்த 10 வருஷத்தில் வாங்கும் சக்தி குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா இது உண்மையான வேஜஸ், ரியல் வேஜஸ் விழுந்துக்கிட்டே இருக்கு. ஏன் விழுதுன்னா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே குளோபலைசேஷன் பீரியட்லேருந்து, ப்ரைவேட்டைசேஷன்லேருந்து சேஃப் செக்யூர் எம்ப்ளாய்மெண்ட் வித் சோஷியல் செக்யூரிட்டி, பிஎஃப் பல இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாத கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. கேஷுவல் லேபர் அதிகமாகிட்டாங்க. அப்போ என்னென்னா வாங்கும் சக்தி குறையுது. வாங்கும் சக்தி குறையுது, விலை ஏறுது. பெட்ரோல் விலையும் சிலிண்டர் விலையும் ஏறும்போது மற்ற பொருளின் விலை ஏறுது. அப்போ உண்மையிலே என்னென்னா பெரிய ட்ராஜடி நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். அது எதுவுமே வந்து வெளியே வரல. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மீடியா, ஊடகம் என்பது உண்மையான மக்கள் பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு மோடியின் புகழ் பாடுவது, துதி பாடுவதில் தான் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். எப்படி ஆங்கில ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எந்தவித கேள்வியில் அவங்க வந்து ஏறக்குறைய அம்பையரை சேர்ந்து ஆடுற ஆட்டம் மாதிரி தான் அது. அப்படியே தான் பேசுகிறாங்க. அப்படியே அரசாங்கம் சொல்வதே அந்த நரேட்டிவ் வந்து பலரும் வந்து அப்போ ஊடகம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அரசியல் கட்சிகள் கூட இந்த பொருளாதார விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இடதுசாரிகளை தவிர இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மக்களை திரட்டணுங்கிறது இல்லாமல் எலெக்ஷன் போகிறது இருக்குல்ல. ஒவ்வொரு தேர்தலும் முக்கியம், அரசியல் அதிகாரம் முக்கியம். இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் பண்ணுற பல விஷயங்கள் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை, அந்த படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் இது மட்டும் பத்தாது. ஒரு நிரந்தர மாற்றம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஃப்ளோ ஆஃப் வெல்த் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த நாட்டில் வந்து உருவாகுது, சொத்து உருவாகுது. ஆனால் இங்கே இருக்கிற அமைப்பு வந்து அது வந்து மேல் நோக்கி தான் அந்த சொத்து பிரிவினை வரும்போது மறு பங்கீடுன்னு சொல்லுவாங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதெல்லாம் முதலாளிங்களுக்கு போயிட்டுருக்கு. இல்லை நடுத்தர வர்க்கம், ஏழை மக்களோட வாழ்க்கை எது இருக்குது, கொடுமையாக இருக்குது. இந்த கோவிட் பீரியடில் நடந்த பல விஷயங்கள் வந்து இதை ஹைலைட் பண்ணுது. உங்களுடைய இந்த மைக்ரண்ட் லேபரோட ட்ராஜடி இருக்குல்ல, இன்றைக்கி வந்து அவங்க ரெக்கவர் ஆகலைங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் இவர்களுடைய இந்து ராஷ்டிரம், இந்துத்துவ திட்டம் என்பது ஒரு சைடில் வந்து அரசியல் அதிகாரம் பிடிச்சிருந்தா கூட உண்மையான மக்களுக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இந்த முரண்பாடு முக்கியம். இந்த 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 விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பின்னடைவு, பர்சனலாக பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, அது அரசியல் ரீதியாக பிரதிபலிக்குமா? ஒரு தேர்தல் வரும்போது அது பிரதிபலிக்கும். அது வந்து இனிமேல் தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்தியா பிளாக்னு ஒரு கூட்டணி வந்திருக்கு. இவர்கள் வந்து அதற்கான ஒரு மாற்றை கொண்டு வரணும். ஒரு நரேட்டிவ்ங்கிறது எப்படின்னா மதவாதம், இந்துத்துவா, அந்த பன்மைத்துவங்கிறது கூட அப்பீல் ஆகாது அதிகமாக. ஏன்னா ரொம்ப சாதாரண மக்கள் இந்து நாடு தானே ஒத்துக்குவாங்க, அது முக்கியம். ஆனால் இந்த இந்துன்னு சொல்கிறது எந்த இந்துங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. சனாதனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, அது மட்டும் போதாது. சமூக கலாச்சார தளத்தில் இவங்க வந்து இவர் உண்மையான அரசியல் என்ன அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இவர்கள் இந்துக்களுக்காக தான் இருக்கிறார்களா? இந்துக்களுக்காக என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கிற விலையேற்றமும் வேலைவாய்ப்பின்மையும் வறுமையும் நேச்சுரலாகவே யாரை பாதிச்சிருக்கு? இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் தான் பாதிச்சிருக்கோம். அதனால் இவர்கள் பேசும் இந்துத்துவமும் இந்துக்கள்லாம் ஒன்று தேசிய இனம்னா இல்லை. அவர்களுடைய இந்து என்பதில் அதானி, அம்பானி, அப்புறம் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ், அவர்கள் தான் உயர் ஜாதி. அந்த இந்துக்களுக்காக தான் இந்த கொள்கைகள் எல்லாம் பயன்பெற்றிருக்கு. நாங்கள் இனிமேல் வந்தால் அதுக்கான மாற்று என்ன? உங்களுக்கு
வேலைவாய்ப்பு கொடுப்போம், உரிமை தொகை போல பல விஷயங்கள் கொடுப்போம், டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பெனிஃபிட் பண்ணலாம். மாற்று பொருளாதார திட்டத்தை வச்சு இவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்துக்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறத இந்த இந்துக்களை உணர வைக்கிறது. பெரும்பாலும் முஸ்லீம் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இவர்கள் வந்து ஆட்சியில் தொடர்றதுங்கிறது நமக்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு விஷயங்கிறது சிறுபான்மையினருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்துக்களில் இருக்கும் இன்றைக்கி அவங்களை ஆதரவு தெரிவிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ்னா உயர்ஜாதி பிராமண கலாச்சாரம், இந்து கலாச்சாரம் இதை முன்னிறுத்தி வந்தாலும் ரொம்ப கிளவராக என்ன பண்ணால் பேக்வர்ட் கிளாஸ் லீடர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க. மோடி இவர்கள்லாம் வந்து நம்ம வந்து உயர்ஜாதின்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் தான் இந்தியாவில் வெற்றி பெறும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இவர்கள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. அடுத்து நான் பிரதமராக வேண்டும், முதல்வராக வேண்டும் போனால் நடக்காது. அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம், இதுக்கான மாற்று தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் அறிவியல் மனப்பான்மை வளர்க்க வேணும். அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு கட்டமைப்பை 100 ஆண்டுகளுக்கு மேலே வளர்த்து வச்சிருக்கும்போது அதற்கு மாற்றாக அந்த கருத்தை வந்து எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து அது வந்து இன்றைக்கி பலவீனமாக தான் இருக்குங்கிறேன் நான், பலவீனமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும், தேர்தல் அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு இந்த தத்துவம், கலாச்சாரம், சமூக அரசியல் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. எதிர்க்கட்சிகளோட ஃபெயிலியர் இது. காங்கிரஸ் மணிசங்கர் எழுதினார், காங்கிரஸ் வந்து உங்களுடைய விட சிறந்த இந்துக்கள் நாங்கள்னு காமிக்கக்கூடாது, நம்மளது கொள்கை மதச்சார்பின்மை. நேருவின் மதச்சார்பின்மை காங்கிரஸ் கையெடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் ஒரு பிராமணன் சொல்லக்கூடாது, நானும் ஒரு இந்துன்னு சொல்லக்கூடாது, அந்த நரேட்டிவ்க்குள்ளே போகவே கூடாது. நம்ம எல்லாமே இந்தியர்கள். காங்கிரஸ் அந்த காலத்தில் பேசின டெரிட்டோரியல் நேஷனலிசம் மட்டும் இல்லாமல் இந்துக்களில் யாருக்கான பொருளாதாரம், யாருக்கான கலாச்சாரம் என்பதை பற்றி ஒரு மாற்றை வைத்து மக்களிடையே ஒர்க் பண்ணலன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு இவங்க இருப்பாங்க. ஈஸியாக அழிக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு ஊடுருவி இருக்கு உள்ள. ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மக்களின் சிந்தனையில் இடம் பிடிப்பதற்கான ஒரு போராட்டம். மக்களின் சிந்தனையில் அரசியல் இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, சமூக பிரச்சனை இருக்குது. சமூகத்தில் என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறான், கலாச்சார பிரச்சனை, என்னுடைய மொழியை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான இடம் கிடைக்க மாட்டேங்குது. இந்தி பேசும் மாநிலங்கள் சொல்கிற அங்கே கூட பல இடங்களில் இந்தி பேசுபவர்கள் இல்லை, போஜ்பூரி இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கிறவங்களுக்கும் உணர்வு இருக்குது. அப்போது இந்துக்களில் இருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும், இந்துக்களில் இருக்கும் தலித்துகளுக்கும், இந்துக்களில் இருக்கும் பல மொழி பேசும் மொழிக்கும் எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்குற, எல்லாருடைய உரிமைகளும் மீட்டு தருகிற ஒரு நரேட்டிவ் வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி எல்லா தளங்கள்லையும் அவங்க ஊடுருவி இருக்காங்க. ஒரு ஐடியாலஜிக்கல் கவுண்டர் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது. அந்த பலவீனம் அப்படின்றது வந்து ஜனநாயக சக்திகள், மற்ற லிபரல் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போது உங்களுக்கு இந்த புக்லேயும் குறிப்பிடுறீங்க, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய முதல் எதிரியாக அவங்க யாரை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்கள், ஜனநாயகம் தொடர்பாக கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களை தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் மேலே இருந்த அட்டாக், ஜேஎன்யூ மேலே நடந்த அட்டாக், அந்த லெஃப்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடியோட வந்து காலி பண்ணணும்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என்ன பிரச்சனைனா இன்றைக்கி இந்த லெஃப்ட் ஐடியாலஜி மார்க்சியம்ங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அது பல இன்டலெக்சுவல்ஸ் அங்கேருந்து உருவாகியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. தத்துவார்த்த ரீதியாக இதற்கு ஒரு மாற்றாக இருக்க திறன் வாய்ந்த இடதுசாரிகள் அரசியல் ரீதியாக ரொம்ப வீழ்ந்துட்டாங்க, பலவீனம் அடைச்சிட்டாங்க. அதன் ஊற்றுக்கண் வந்து ஜேஎன்யூ. ஜேஎன்யூ இடதுசாரி மற்றும் கிடையாது. ஜேஎன்யூ என்பது பல சிந்தனைகள் பூக்கும் ஒரு இடம், பன்மைத்துவத்தின் ஒரு அடையாளம் ஜேஎன்யூ. அங்கே வந்து நீங்கள் வந்து இடதுசாரி இருக்காங்க, வலதுசாரி இருக்காங்க, தலித் இருக்காங்க, திராவிட இயக்கம் இருக்குது.
அங்கே வந்து ஒரு கலாச்சாரம் என்பதே ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். குருகுலம் கிடையாதுங்க. கவர்னர் சொல்கிற மாதிரி காலை பிடிச்சி வச்சு குருகிட்ட கலக்க வேண்டாம். அங்கே வந்து குருவோட வீட்டுக்கே போய் கிளாஸு முடிஞ்ச பிறகு ஆசிரியரின் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கு பேர் நைட்டில் வந்து ஜேஎன்யூ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த கலாச்சாரம் வந்து இடதுசாரி மட்டும் இல்லை, ஒரு திறந்த மனத்தோட லிபரலான இடதுசாரி தன்மை வாய்ந்த ஒரு கலாச்சாரம். அங்கே ஒரு லேர்னிங் அது ப்ராசஸ். வந்து ஒரு மைக்ரோ காசம்ங்கிறேன். இந்தியாவோட மைக்ரோ காசம் ஜேஎன்யூவில் இருக்குது. ஃப்ரீ திங்கர்ஸும் இருக்காங்க. இது எல்லாமே எதிர்க்கும் ஃப்ரீ திங்கர்ஸ். நான் இந்த ஐடியாலஜி கிடையாது, அந்த ஐடியாலஜி கிடையாது. அப்போது அது வந்து ஒரு பிளேஸ் ஃபார் டிசென்ட், பிளேஸ் ஃபார் ப்ளூமிங் ஆஃப் ஐடியாஸ். 100 பூக்கள் மலரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த கலாச்சாரம் வந்து ஒரு திறந்த கலாச்சாரம். என்னோட தான் உயர்ந்தது என்று சொல்லி பேசுபவரும் கிடையாது. ஆசிரியர் மாணவர் பிரச்சனையிலையும் ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான உறவு. இன்னொன்று, அவரோட அட்மிஷன் பாலிசி, அவர்களோட அட்மிஷன் இருக்குல்ல, அதே வந்து முடிந்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர், ஆங்கிலம் பேச தெரியாதவர்களுக்கு வந்து அவங்கள கூட அவங்க மொழியில் பேசி இன்டர்வியூ நடத்தின கேஸ் இருக்குது. ஒரு வரலாற்றியல் சேர்ந்த ஒரு மாணவன் பீகார்லேருந்து போகிறார். அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. அவர் எழுதியிருக்காரு. அங்கே போனால் இன்டர்வியூவில் போனால் இவருக்கு பதில் சொல்லவே தெரியல. யார்? ரொமிலா தாப்பர், கேஎன் பணிக்கர், பெரிய பெரிய பயந்துட்டார். ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அவங்க இவருக்கு பதிலே சொல்ல தெரியலன்னு இவர் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணோடனே அப்புறம் வந்து அவரை வெளியே இருக்க சொல்லிட்டு அடுத்த தடவை வரும்போது இவங்க பேசுகிறாங்க, இது லாங்குவேஜ் தான் பிரச்சனை, அதனால் வந்து நம்ம வந்து ஹிந்தியில் பேசலாம். ஹிந்தியில் பேசினா சரளமாக பதில் சொல்கிறாங்க. இதுதான் இந்த இந்தியா தான் வேணும். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஜேஎன்யூ பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜேஎன்யூ மீது அட்டாக் அல்லது அந்த லெஃப்ட் லிபரல்ஸை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்றது ஒரு 10 வருஷமாக ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த குறிப்பாக 2014க்கு பிறகு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓப்பனாக வந்து ரோமிலா தாப்பர்லாம் வந்து இந்த நாட்டுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவங்க ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ லெஃப்ட் மீது அந்த தாக்குதல் அப்படின்றது ஏன் நடக்குது? இல்லை, லெஃப்ட்டுங்கிறது மட்டும் இல்லைங்கிறேன் நான். எனிதிங் விச், எந்த தத்துவமும் சாதாரண மக்களை பற்றியும் அவருடைய கலாச்சாரத்தை பற்றியும் ஒரு மாற்று பார்வைங்கிறது வந்து லிபரலான ஒரு லிபரல் மட்டும் இல்லை, ஒரு கிளாஸ் ஓரியன்ட், காஸ்ட், சமூக நீதி சார்ந்த ஒரு பார்வை வைக்கிறது. அந்த ஜேஎன்யூ வந்து ஒரு சிறு உலகம் இந்தியா அப்படின்னு சொல்கிறது இவர்கள் உருவாக்க நினைக்கும் இந்தியாவிற்கு நேர் எதிரான ஒரு குட்டி இந்தியா. அதை தான் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த புக்கில் வருது, இந்த பரக்கலா பிரபாகரோட புக்கில் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யூனிவர்சிட்டி ரேங்கிங் பண்ணுறது என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஒரு பிரிவு தான் வந்து ரேங்க் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியில். அந்த ரேங்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிவர்சிட்டி அப்பார்ட் ஃப்ரம் ஐஐடிஸ், ஜேஎன்யூ, ஜாமியா மில்லியா, அலிகர், எதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானது, தேச துரோகிகள் அப்படி இவங்க தாக்குதல் நடத்துனாங்களோ அகடமிக்கலி அவங்க தான் உயர்ந்த இடத்துல. அவங்களாலே மறக்க முடியல, யார் அரசாங்கத்திலே மறக்க முடியல. அப்போ என்ன பிரச்சனைனா, யார் நல்ல மாணவன் அப்படின்னா சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் ஒரு ஆழமான கவலையும் அக்கறையும் இருந்து படிக்கிறவன் தான் நல்ல ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்காங்கிறது அர்த்தம். அதான் முக்கியம். அப்போ அதை வந்து தகர்க்கணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஐடியாலஜிக்கல் கவுண்டர்னு வரும்போது நான் திராவிட இயக்கத்தை சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் தோன்றிய அதே காலத்தில் தோன்றிய சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கத்தின் பல பரிமாணங்கள், பல வரலாற்று வடிவங்கள், இதெல்லாம் தொடர்ந்து இந்த இந்தியா இந்த கட்டமைப்புக்கு எதிரான ஒரு குரல் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. பெரியாருடைய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, இந்த உயர் ஜாதி பிராமணிய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழகத்தில் அவங்க வந்து உள்ளே வர்றது கஷ்டமாக இருக்குது, அவங்களால முடியல. ஆனால் என்னென்னா, இந்த நரேட்டிவ் வந்து இங்கே இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக எங்கேயும் கிடையாது. இடதுசாரிக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவர்கள் வர்க்கம்
அந்த பேர். இவங்க வந்து ஜாதி லேபர் கிளாஸை வந்து அவங்க இது பண்ணாங்க. அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய இங்கே இருக்கிற திராவிட இயக்கத்தோட கவுண்டருங்கிறது வந்து இந்த இந்து சமூகத்தில் இருக்கும் பிற்படுத்தப்பட்டோர், தலித், இவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக வருது. இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்க இந்தியா ஃபுல்லும். அது ரொம்ப முக்கியம். இடதுசாரிகளை அதை இடதுசாரி ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிறாங்க. அந்த போராட்டத்தையும் இணைந்து நடத்தணுங்கிறது இப்போதைக்கு நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க. முன்னாடி இப்படி ஒரு பொசிஷன் ஓப்பனாக இல்லை. வர்க்க போராட்டம் நடந்தாலே இதெல்லாம் பிரச்சனை ஆயிரும், எல்லாமே சால்வ் ஆயிரும். வர்க்க அமைப்புகளில் சேர்ந்தாலே ஜாதி மறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு புரட்சி நடந்துருச்சுன்னா இது எல்லாமே மறைஞ்சிரும். ஆனால் புரட்சி நடக்கிற வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கணுமா, தலித்தாக இருக்கணுமா இருக்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த இடத்துல திராவிடம், இடதுசாரி, அம்பேத்கர் இந்த 3 பார்வைகளும் வந்து இதற்கான சமூக கலாச்சார தளத்தில் முக்கியமான ஒரு மாற்று உருவாக்கின கரு வந்து இங்கேருந்து தான் வரும். ஏன்னா பெரியார் அந்த காலத்தில் கொஞ்ச நாள் சோஷியலிசம் பற்றி பேசியிருக்கார் சிங்காரவேலர் கூட சேர்ந்து. அவங்க 2 பேரும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. ரஷ்யாக்கெலாம் போயிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு. அப்போ அவங்க ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. இவரோட இடதுசாரி பார்வை வலுவாக இருக்கும்போது சுயமரியாதை, சமதர்மம் வரும்போது சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு தர்மம், பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சமம், சனாதனத்துக்கு எதிரான ஒரு இது சுயமரியாதைங்கிறது அதுதான். அப்போ இது வந்து ஒரு பொட்டன்ட், ஒரு வெப்பன், ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு கருத்தியலை வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படிங்கிற பார்வை வந்து எதிர்காலத்தில் இந்த வலதுசாரி அரசியலை கவுண்டர் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கும். கடைசியாக என்னோட கேள்வி, இந்த 10 ஆண்டுகள் மோடி ஆட்சி, அந்த புக்லேயும் வந்து பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கீங்க, ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நபரை வந்து அவங்க அடையாளப்படுத்த மாட்டாங்க, ஒரு கல்ட் ஃபிகராக யாரையும் வந்து மாற விட மாட்டாங்க. அத்வானியை எதிர்த்தாங்க ஒரு கட்டத்தில். மோடி இன்னைக்கு ஆர்எஸ்எஸை விட அதிகமாக வளர்ந்துருக்கிறாரா? ஆமாம், அது நிச்சயமாக இருக்குது. அதாவது என்ன, அதுதான் அவருக்கு பிரச்சனையாகவும் இருக்குது. அவர் தனி மனித துதி வந்து எப்போதும் வாஜ்பாய் காலத்துக்கு கூட நடக்கலை. வேக்சின் சர்டிஃபிகேட்டில் ஒருத்தர் படம் போட்டுக்குவாரா பிரதமர்? G20 மாநாட்டில் மற்ற தலைவரின் படங்கள்லாம் சின்னதாக போட்டு அவங்க ஏதோ ஒரு ஒப்பீனியன் போல் நடந்தது, அந்த கெஸ்ட்டு வராங்க, இவர் வந்து 78% கெஸ்ட்டுக்கு முன்னாடி இவரோட பெருமை. அப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க்கில் இவருடைய படம் இல்லாத இடமே கிடையாது. இவருடைய பள்ளி குழந்தைகளை போய் பரீட்சை எப்படி எழுதுங்கிறாரு. பால நரேந்திரான்னு ஒரு கதையே இருக்குது, ஒரு காமிக் புக்கே வந்துருச்சு. முதலைகளை பிடித்து காப்பாற்றினார், முதலைகளை பிடித்து வீட்டுக்கு கொண்டு போனார், ஒரு பிம்பத்தை உருவாக்குது. இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹீரோ அப்படிங்கிறது என்றைக்குமே தேவையாக இருந்திருக்கு. எவ்வளோ கொள்கை பலம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக மட்டும் வந்து கொள்கை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கொள்கையை வந்து மக்களுடைய இந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த ஆசைகள், ஆஸ்பிரேஷன்ஸ், நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், நம்ம சமூகம், நம்ம மொழி இப்படி இருக்கணும், இதையெல்லாம் சிறப்பாக வெளிப்படுத்தும், அருமையான அவர்கள் மொழியிலே வெளிப்படுத்தும் தலைவர் என்ற ஹீரோங்கிற ஒரு வந்து தேவையாக இருக்குது எப்பவுமே. அதனால் வந்து நீங்கள் என்ன தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் ஒரு நபரை முன்னிறுத்தி தான் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அதில் வந்து இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு தோன்றது என்னென்னா, இது உண்மையாக, இது வந்து சரியாக என்னன்னு தெரியாது, என்ன வந்து மோடி தான் அரசின் பலமும் பலவீனமும். இவருடைய தனி மனித துதி ஒரு அதிகமாக போய் ஆர்எஸ்எஸ்க்கே வந்து ஒரு பிரச்சனையாக ஆயிருப்பார் அப்படிப்பட்ட செய்திகளும் இருக்குது. இவர் அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டார் அப்படிங்கிற ஒரு இது வருது. இன்னொன்று, இவர்களுக்குள்ளே இருக்கும் அமைப்புகளுக்கும் பிரச்சனை வருது. BMS, ஸ்வதேசி ஜகரன் மஞ்செல்லாம் இவர் முதலாளிகளுக்கு ஆதரவாக பண்ணுறதை எதிர்க்கிறதா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா இந்த அமைப்புகள் தொழிலாளர்கிட்ட பேசும்போது பெட்ரோல் விலையை பற்றி கேட்பாங்க. அப்போ பொருளாதார பிரச்சனைகள் வந்து ஒரு கட்டாயத்தை உருவாக்குது. அப்போ இவர் வந்து இதை வச்சே வந்து காலத்தை ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய போகிறதுன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் ஆர்எஸ்எஸை பற்றி முக்கியமாக இந்த புத்தகத்தில் சொல்கிறதுனா, நாங்கள் அரசியல் இயக்கம் இல்லை என்று சொன்னாலும்
தேவைப்பட்டால் நாங்கள் அரசியலுக்கும் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மோடியா அதற்கு அடுத்ததா அல்லது நாங்களே வருவோமா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் இந்திய அரசியல் சூழலில், தேர்தல் அரசியலில் நீங்கள் ஒரு நபரை முன்னிறுத்த வேண்டியிருக்கு. அந்த நபர் அவருடைய யூட்டிலிட்டி வேல்யூ முடிஞ்சிச்சா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும். அது பயன் அவர்னால் ஏற்படும் பலன் வந்து இனிமேல் கிடைக்குமா, இல்லை இவர்னாலேயே நமக்கு பிரச்சனை வருமாங்கிற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு இன்றைக்கி. அந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் ஃப்ளாகப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹிந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மோடி மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது, நமக்கு ரீஜனல் லீடர்ஸ் யாருமே இது காலகாலமாக இருந்திருக்க விஷயம். வாஜ்பாய் காலத்திலிருந்து, அத்வானி காலத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள்லாம் செய்யாத விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இதை இந்த பரக்கால பிரபாகர் புக்கில் வந்து அவர் ரொம்ப அழகான ஒரு சாப்டரே வச்சுருக்காரு. அப்நார்மலைஸ் அண்ட் ஈவென்டிஃபை. எதையுமே அசாதாரணமாக காத்து, அசாதாரணமாக காணும், மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தணும், ஈவெண்ட் ஆக்கணும். ஒரு ஸ்பெஷல் செஷனை வந்து அப்படியே பரபரப்பாக வச்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எப்படி அறிமுகப்படுத்தினார், மிட் நைட் செஷன். இவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே, நேரு மாதிரியே ஆகணும்னு. நேருவை கிரிட்டிசைஸ் பண்ண கூட மிட் நைட் செஷன், நள்ளிரவில் ஒரு செஷன் நடத்துறாரு. இவரை பிம்பத்தை பெருப்புக்கிறதுக்காக அவ்வளோ கேமராக்கள். இந்தளவுக்கு கேமரா கான்ஷியஸாக ஒரு பிரதமர் இருந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. இவர் போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து இமயமலைக்கு போனாலும் சரி, போட்டில் எங்கேயோ யாருமே இல்லாத இடத்துக்கு போனாலும் யாரையோ பார்த்து கையை காமிக்கிறாரு. அந்த பக்கம் யாரும் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி காட்டுக்கு போகிறாரு. அந்த ஒரு கார்பெட் மார்க் போய் அங்கே வந்து ஒரு ஹீரோ. எல்லா இடத்துலையும் மோடி. ஏறக்குறைய அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி. ஒரு காலத்தில் ஹரஹர மோடினே கோஷம் போட்டிருக்காங்க. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நமக்கு பிரச்சனையாக வராத ஆர்எஸ்எஸ் நினைக்க தொடங்கிருச்சுங்கிறது தான் எனக்கு தோணுது. இவர்னால் அசட்டாக இருந்தோ லைபிலிட்டி ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்திருக்கலாம் உள்ள. அவருக்கும் தெரிஞ்சிருக்குமோ? அவருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. அவருக்கு தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே பல சிக்னல்ஸ் கிடச்சிருக்கும். அதாவது இவருக்கு என்னென்னா, இவர் ஏன் இவ்வளோ தைரியமாக பல விஷயங்களை பண்ணுறாருன்னா, 2வது முறை வரும்போது தனி பெரும்பான்மை வந்துருச்சு. என்னால் தான் நடந்திருக்குன்னு அவருக்கு ஒரு வந்துருச்சு. யாருக்கும் கிடைக்காத தனி பெரும்பான்மை. அப்போ என்னென்னா, அடுத்த முறை பிஜேபிக்கு வந்து பல அலையன்ஸ் பார்ட்டி யாருமே கிடையாது. இன்றைக்கி அதிமுகவே பிரச்சனையாக இருக்குது. ஒரே மாநிலம், பெரிய கட்சி, இது மட்டும்தான். இப்போ அடுத்த முறை ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி வந்தால் மோடி இருப்பாரா இல்லையா, அவரே அதில் இருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த திறமை இருக்காது. இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஈகோ, தன்னை பற்றி ஒரு மிதமிஞ்சிய ஒரு பிம்பம், அதை வச்சுட்டு வந்து எவ்வளோ நாள் தொடருவார், எப்படி போகும், ஆர்எஸ்எஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடைசியாக ஒரு கேள்வி சார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாததுக்கு காரணம் என்ன? அது முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். அதே 1925 ஆர்எஸ்எஸ் வருது இந்தியா ஃபுல்லும். 1925 அந்த காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் வருது. அப்போ என்னென்னா, இங்கே என்றைக்குமே மொழி ஆதிக்கம், சான்ஸ்கிரிட், அப்புறம் வந்து ஹிந்தி ஆயிடுது. அதுக்கான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. நீங்கள் சொல்லும் தேசியம், பெரியார் என்ன சொன்னார், தேசிய இயக்கம்னு சொல்கிறீங்க, நீங்கள் விடுதலைங்கிறீங்க, ஆனால் உங்களோட தேசிய இயக்கத்தில் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித்துகளுக்கும் என்ன இடம், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி அதில் ஏற்பட்ட முரண்பாட்டில் தான் வெளியே வராரு. காந்தி வர்ணாசிரம தர்மத்தை வந்து நியாயப்படுத்துகிறாரு, காந்தியிலேருந்து விலகி வர்றாரு, காந்தி சப்போர்ட்டர் அவர். அப்போ இந்த பிரச்சாரம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பண்பாட்டு தளத்தில் பெரியாரின் இந்த கருத்துக்கள்னால் வந்த பெரிய ஒரு தளம் அண்ணாதுரை காலத்தில் வந்து அரசியல் தளமாக மாற்றப்படுகிறது. அது ரொம்ப அருமையான ஒரு பொலிட்டிக்கல் மூவ். பெரியாரை எதிர்த்தாலும் அப்புறம் பெரியார் ஏற்றுக்கிறாரு, அரசியல் அதிகாரம் நமக்கு தேவையாக இருக்குன்னு. அப்போ என்னென்னா, அந்த காலத்துலேருந்தே சமஸ்கிருத எதிர்ப்பு, நீங்கள் சொல்லும் தேசியத்துக்கான எதிர்ப்பு, இந்தியாவில் பல கட்சிகள் பேசும் தேசியம், காங்கிரஸ்லேருந்து அதற்கான எதிர்ப்பு, கலாச்சார தேசியம் என்ற கருத்துக்கு, இந்து உயர்ஜாதி கலாச்சார தேசியம், அதுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இங்கே வந்து ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது, சமூக நீதியினால் பலன் பெற்ற பல தலைமுறைகள். இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பெரியார்லாம் நம்மளாம் எங்கே இருந்திருப்போம்,
திராவிட இயக்கம் இல்லைன்னா எங்கே இருந்திருப்போம்? 69%. யார் அவர்கள்லாம்? இந்துக்கள் தானே, ஒரு 3% முஸ்லீம்ஸ். 66% இந்துக்களுக்காக நின்ற கட்சி வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து ஒரு கவுண்டராக நிற்கிது. அதான் அதனால தான் வர முடியல. என்னென்னா 1967க்கு பிறகு வந்து இங்கே தேசிய கட்சிங்கிறது திமுகவும் அண்ணாதிமுகவும் மாறி மாறி வந்தாலும் இன்றைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை. அப்போ மோடியும் என்ன நினச்சாங்கன்னா, கலைஞர் கருணாநிதியோடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சிகளை எளிதாக கையாண்டு விடலாம்னு சொல்கிறாங்க, அதிமுகவெல்லாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் வராங்க. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர்கள் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க, வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னும் நமக்கு அதிகாரம் இருக்குங்க. பட் அவங்க விட்டு சென்ற அந்த கருத்துக்கள் இன்னும் இருக்கு அந்த இல்லை. அதில் முக்கியமான கருத்து நேரடி பலன் வந்து இது இங்கே ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் அவ்வளோ பெருசாக நடந்திருக்கு. இடஒதுக்கீடுங்கிறது பெரிய விஷயம் வந்திருக்கு. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, ஜெயலலிதாவும் மறைந்து விட்டார், கலைஞரும் மறைந்து விட்டார், இனிமேல் வந்து இந்த கட்சிகளை வந்து நம்ம வந்து ஒன்றும் ஈஸியாக தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம். இப்போ அந்த முயற்சி நடக்குது. அதிமுக வந்து மிரட்டி உருட்டி கையகப்படுத்தும் முயற்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் போன தேர்தலில் திமுகவின் வெற்றி என்பது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. எடப்பாடி வந்து விடுவார்னு நினச்சாங்க எல்லாருமே. அப்படி தான் அவங்களோட பிரச்சாரம் இருந்தது. வட இந்திய சேனல்கள்லாம் இனிமேல் திமுக வந்து தலை தூக்கவே முடியாது அப்படிங்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியும் இப்போ நடக்கும் இந்த சனாதனம் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து அவர்கள் நினைத்த மாதிரி நடக்கலை. அதனால தான் கவர்னர் அண்ணாமலை, அப்போ இங்கே இருக்கிற சில ஊடக புலிகள் இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து இந்த தாக்குதல் நடக்குது, பெரிய தாக்குதல் நடக்குது. முன்னாடி அரசியல் பேசாத வலதுசாரி அறிவுஜீவிகள் கூட இன்றைக்கி ஓப்பனாக வந்து அண்ணாதுரையை திட்டுறாங்க. அது நடக்குது. பல முனை தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதனால தான் இங்கே வந்து வராத காரணம் வரலாற்று ரீதியாக இன்றைக்கி இது வந்து ஒரு கவுண்டர் வெயிலிங் ஃபோர்ஸாக இருக்குது. அதை உடைக்கிறதுக்கான முயற்சி தான் நடக்குது. ரைட் சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் சார். நன்றி. கட்டாயமாக நன்றி. ஓகே.